ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்த தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதனால தேவதாமே நம்ம நல்லபடியாக தேவ சரணத்தில் வரவழைத்து தேவனை துதிக்க போற்று மகிமைப்படுத்த தேவனை ஆராதிக்க கர்த்தர் நாம் கிருபை ஸ்தோத்திரம். கர்த்தர் மாதிரி நம்ம ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். அதுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாம் தேவ சனியாக்கும் தேவனை தொழுது கொண்டு தேவன் நன்றி செலுத்த தேவனை ஆராதிக்க கர்த்தர் நாம் கிருபை ஸ்தோத்திரம். உங்களோடு சேர்ந்து கர்த்தரையானதும் இந்த வாக்கியத்தையும் ஸ்நாயகத்தையும் கொடுத்தமையாக கர்த்தர் நன்றி செலுத்த கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்போ கையில் இருக்கிற வேதாந்தம் தெரிந்து நம்ம சில வசனங்கள் வாசித்து கர்த்தர் கொடுக்குற வானமனாக பூசித்து நாம் ஆவி வாழ்க்கையில் பலப்படுவோமாக. அருமையான மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம், சத்தமாக வாசிக்கலாம். மத்தேயு 6:7. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகள் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தராகிய இயேசு பூமியில ஜீவித்த காலத்திலே தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய சீடர்களுக்கு நிறைய காரியங்களை போதித்தார். நிறைய மிஸ்டேக்களை சரி பண்ணினார். நிறைய தப்பிதங்களை சரி பண்ணி சீர்படுத்தினார். ஜனங்களுக்கு அந்த உபதேசமானது அந்த வார்த்தையானது ஆர்வமாக இருந்தது. இப்படிதான் செய்ய வேண்டுமா என்று சொல்லி அதில் ஒரு பகுதி தான் இந்த ஜெபம் என்ற பகுதியை எப்படி செய்ய வேண்டும் சொல்லி இயேசு சொல்லிக் கொடுத்தார். அதுக்கு முதல் வாசிக்கும் போது தனி அறையில் ரூமில் போய் அறையை பூட்டி கொண்டு அந்த இடத்துல பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், அப்போ கர்த்தர் உங்களுக்கு வெளியேறாம பதில் செய்வார் என்று சொல்லி எப்படி ஜெபிக்க கூடாதோ அதையும் சொன்னார். எப்படி ஜெபிக்க கூடாது சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகள் போல வீண் வார்த்தை அளப்பாதையுங்கள். இந்த வீண் வார்த்தையை அளப்பாதையுங்கள் அப்படின்றத நீங்க நம்ம எடுத்துக்கொள்ள போறோம். அதாவது அஞ்ஞானி ஜபம் எப்படி இருக்கும் அப்படின்னா வீண் வார்த்தைகள் இருக்கும், அளப்புற ஒரு ஜபமா இருக்கும். ஞானி ஜபம் எப்படி இருக்கும் அப்படின்னா கருத்தா இருக்கும், ஹalleluya, ஒரு நோக்கமா இருக்கும், ஹalleluya. வீண் வார்த்தைங்க ஆப்சென்ட். அப்ப நம்ம ஜபம் எப்படி இருக்கணும்? ஞானி ஜபமா. ஞானி ஜபத்தில் என்ன இருக்கும்? ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு அதாவது வீண் வார்த்தைகள் இருக்காது, அளப்புற விஷயமே அங்கே கிடையாது. இது ஞானின் ஜபமா. அஞ்ஞானி ஜபத்தில் வீண் வார்த்தைகள் இருக்கும், அளப்புற விஷயமா இருக்கும். அதிக வசனிப்பினால் நம்ம ஜபம் கேட்கப்படும் என்று சொல்லி அவங்க நினைக்கிறார்கள். தேவனுடைய வசனம் சோத்திரம்ன்றாரு, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு, அப்போ ஞானி போல இவருக்கு ஜெபிக்க தெரியலையே, என்ன பண்றது? சரி, உனக்கு ஜெபிக்க தெரியல. நான் சொல்ற பாயிண்ட் படி பரமன ஜபத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜெபிக்க தெரியாதவர்கள் தயவுசெய்து பரமன ஜபம் சொல்லியாவது செய்யணும், ஜபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. யாருக்காக ஜபம் பண்ண தெரியலையே, நம்ம புறதாதிவே சொல்லுவோம், எப்படி ஜபம் பண்ணணும், ஆண்டவர் எப்படி சொன்னால் கேட்பாரு? ஒன்றும் வேண்டாம், பரமன ஜபம் டெய்லி வாசிக்க சொல்கிறேன் போதும். எல்லா இடத்துலையுமே பரமன ஜபத்தில் எல்லாமே கவர் ஆகிடும். இயேசு முதல்ல அவர் ஜபத்தில் புள்ளி வச்சது இந்த பரமன ஜபத்தில் தான் ஆரம்பிச்சு கொடுத்தாரு. வரமாட்டது ஒன்றுமே உங்களுக்கு ஜபம் பண்ண தெரியலையா, வார்த்தைகளை வரமாட்டேங்கியா, ஞானி போல, அதாவது ஞானி போல உங்களுக்கு வார்த்தைகள் வரல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை வீண் வார்த்தை சொல்லி அழைச்சி அலப்பல் உண்டாக்கி அஞ்ஞானி போல ஆகிடுங்க. இப்போ இந்த கேஸுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எப்போவே நம்ம அங்கே சொல்லியிருக்கிறோம் பைபிளில் வேதாந்தத்தில் போடப்பட்டிருக்கேன்னா, எதை செய்யக்கூடாது சொன்னாலும் எதை செய்யணும்னு சொல்லிப்பார் தேவன். செய்யக்கூடாது சொன்ன தேவன் செய்யுங்கிறதையும் சொல்லிக் கொடுப்பார். அஞ்ஞானி போல வீண் வார்த்தைகளை ஜபத்தில் நீங்கள் அளப்பாதீங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எப்படி ஜபம் பண்ணணும்? ஞானி போல ஜபம் பண்ணணும். எப்படி சொல்லு? அப்போ எப்படி ஜபம் பண்ணணும்? பரம ஜபம் சொல்லி உங்களுக்கு ஞானி போல ஜபம் பண்ண தெரியல, பரம ஜபம் சொல்லி அதை முடிச்சிருக்கேன். அதெல்லாம் கவர் ஆகிடும் சொல்லலாம். அவங்க விஷயங்கள், மனித கதைகள், உலகத்தை எல்லாம் வச்சுக்க எல்லாமே அதை கவர் ஆகிடும். அப்போ ஜபம் பண்ண தெரியாது, தயவுசெய்து பரம ஜபம் பண்ணி அதை முடிச்சிருந்த தவிர வீண் வார்த்தையை சொல்லி ஜபம் பண்ணலையே எனக்கு தெரியாது அப்படின்னு வீண் வார்த்தை சொல்லி அளப்பாதீங்க. இது அஞ்ஞானியோட ஜபம் நமக்கு தேவையில்லை. ஹalleluya. நமக்கு ஞானியின் ஜபம் இவ்வளோ நாளாக இருக்கும். அதே சமயம் நமக்கு ஜபம் பண்ண தெரியல, பாஸ்டர் சொன்னால் பரம ஜபம் பண்ணால் போதுன்னா எத்தனை வருஷமாக பரம ஜபம் சொல்லிட்டே மொத்தமாக பண்ணேன். சண்டே கஷ்டம் சொல்லி கொடுத்துருக்காங்களா பரம ஜபம் என்ன? இன்னும் நான் பரம ஜபம் பண்ணிட்டோம்னா என்ன பண்ண சொல்கிறேன்? வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். இப்போ பரம ஜபமும் சொல்லணும், ஞானின் ஜபமும் பண்ணணும். ஹalleluya. அதான் முக்கியம். இந்த ஞானின் ஜபம் ரொம்ப முக்கியம். அது இந்த ஞானின் ஜபத்துக்கு என்னன்னா ஒரு ஃபில்டர் கேஸ் இருக்கு. என்ன அப்படின்னா வடிகட்டி. என்ன வடிகட்டி அப்படின்னா வீண் வார்த்தைகள் அங்கே இருக்காது, சுருக்கமாக அளப்புற விஷயமே இருக்காது.
இதுதான் ஒரு ஞானியின் ஜெபமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போய் அறையை சாட்டி, அதாவது கதவை சாட்டி கிளீனாக ஒரு நல்ல நோக்கத்தோட விசுவாசத்தோட வீண் வார்த்தைகள் போடாமல் அலப்பறை பண்ணாமல் க்ளீனாக ஜெபம் பண்ணினா அந்த இடத்துல பிதாவானவர்களுக்கு வெளியிடணுமா பதிலளிப்பா. இதுதான் இந்த வசனத்தை கொடுக்கப்பட்ட 6-7 கொடுக்கப்பட்ட வசனத்தோட சாராம்சம். ஞானி ஜெபம் தெரியலன்னா தயவுசெய்து பரம ஜெபம் சொல்லிடுவாங்க. ஆனால் பரம ஜெபம் சொல்லி மாத்திரம் நிற்பாடக்கூடாது. இன்னும் நிறைய நோக்கத்தில் ஜெபிக்கணும்னு சொல்லி வேதாந்தம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு. அதை பார்க்க போகிறோம். அப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீண் வார்த்தைகளை அலப்பாமல் ஜெபம் பண்ண இந்த வருஷம் கற்றுக் கொடுக்குறோம். அப்போ வீண் வார்த்தைகளை அலப்பாமல் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா எப்படி உண்டாகும் அப்படின்னா உங்கள் ஜெபமானது நோக்கம் சரியாக இருக்கும். உங்கள் ஜெபத்தோட நோக்கம் சரியானதுன்னா வார்த்தை வீண் வார்த்தை என்ன செய்யுது? ப்ரெசன்ட் ஆகாது. உங்கள் நோக்கம் தப்பாக இருந்ததுன்னா வார்த்தைகளை வீண் வார்த்தைகளை அள்ளி விடுவாங்க. என்னோடமோ பேசுகிறாங்க. தேவமசாமி சோத்திரம். நீ ஜபத்தோட நோக்கமே நம்மளுக்கு தப்பா இருக்கு. நாம் ஜபம் பண்ற நோக்கம் சரியா இருந்தா நம்ம ஜபம் பண்ற வார்த்தையும் சரியா இருக்கும். அது ஞானி ஜபமா மாறிவிடும். நாம் ஜபம் பண்ற நோக்கத்துக்கு தப்பா இருந்ததுன்னா நம்மளோட அந்த ஜபத்திலே வீண் வார்த்தைகள் இருக்கும். அது அஞ்ஞானியோடைய ஜபமா மாறிவிடும். அப்ப ஜபம் பண்றதுக்கு வீண் வார்த்தைகள் வரக்கூடாதுன்னு அடிப்படை நோக்கம் நமக்கு என்ன ஃபவுண்டேஷன் இருக்கணும்? நோக்கம். ஜபம் பண்ற நோக்கம் it should be correct. Intention should be correct. Intention of prayer should be correct. அந்த நோக்கம் உங்களுக்கு சரியா இருந்தா வீண் வார்த்தைகளுக்கு வேஸ்ட் வேர்டுக்காங்க இடமே கிடையாது. தேவமசாமி சோத்திரம். நோக்கம் தவறானால் வார்த்தைகளும் தவறா. நோக்கம் தவறானால் நம்மளுடைய வார்த்தைகளும் தவறா. நம்ம பிறர் பார்க்கறது நம்ம ஒரு பிறர் ஒருத்தர் பார்க்குறோம்னா அந்த நோக்கம் தவறாச்சுன்னா தப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வார்த்தைகள் என்ன இருக்கும்? தப்பாக தான் இருக்கும். தேவமசாமி சோத்திரம். அதனால நோக்கம் ஜபம் பண்ணுற நோக்கம் சரியா இருக்கும். நீ ஜபம் பண்ணுற நோக்கம் நீங்கள் மக்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஒரு சிம்பிளாக ஃப்ளாட்டாக ஒரு வேடிக்கையாக சொல்கிறோம், அழகாக சொல்கிறேன். ஏசிஸ் ஒரு ஏடிஎம் மிஷினாக வச்சுக்கிட்டாங்க. ஜபத்தை ஒரு ஏடிஎம் கார்டாக வச்சுக்கிட்டாங்க. ஜபங்கிற ஏடிஎம் கார்டை உள்ள தரணும். உடனே ஏடிஎம் மிஷின் நின்று வரணும், பணம் இதோடு நிற்பாட்டிக்கிறாங்க. இவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், ஜபம் பண்ணுறதுக்கு 7 விதமான நோக்கம் இருக்குது பைபிளில். நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அறிவு கேட்டால் தியானிக்கிறோம். அதுக்கு மேலே கூட இருக்கலாம். சில ஞானிகள் வேறு மாதிரி எடுத்துக்கலாம். நமக்கு எத்தனை கிராமம் ஜபம் பண்ணுற நோக்கி 7 விதமாக இருக்கும். ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது ஜபத்தை. எல்லாம் நீங்கள் அப்படி தான். ஏசிஸு பணம் கொடுக்குற மிஷின், ஏடிஎம் மிஷின். ஜபம் ஏடிஎம் கார்டு அப்படின்னு ஒரு ஓமையை காமித்து எல்லாரும் டெய்லி அவன் 600 தைச்சிட்டு இருக்கான். ஏடிஎம் கார்டை ஜபம் ஏடிஎம் கார்டை 600 தைச்சிட்டு இருக்கான். அவன் தேவையில்லை. அப்படி இருக்கு பாருங்க. அது ரொம்ப முக்கியம். நோக்கம் சரியாக இருக்கணும். அது என்ன சொன்னால் உங்களுக்கு என்ன தேவைன்னு பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் எல்லாம் அங்கங்கே வச்சிருக்கிறார். நீ இப்போ என்ன நோக்கத்தில் வாரியோ அதை எடுத்து கையில் கொடுத்துருவார். அவர் மாற்றி நீங்கள் நோக்கத்தை என்ன வசனம் வாசித்து பாருங்க. உங்கள் தேவைகள் அதை 8 வசனம் வாசிங்க. அவர்களை போல செய்யாத அஞ்ஞானி கூட நீங்கள் செய்யாதீங்க. பிதாவை நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னுமே உங்களுக்கு தேவைன்னா அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் கிளீனாக வச்சிருக்கிறார். அந்த ரேக்கில் வச்சிருக்கிறார். இப்போ நீ என்ன நோக்கத்தில் வரையா அதை எடுத்து கொடுப்பார். தேவமசாமி சோத்திரம் இல்லாதங்க. நீ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு நல்ல வேணும்னு கேட்டால் தருவாரா? ஒரு நோக்கம் தப்பாக இருக்கு. இப்போ அவங்க என்ன செய்யணும்? படிப்பை தான் நல்லபடியாக முடிக்கும். அதுதான் வரணும். அப்போ பாருங்க, நம்ம நோக்கம் தவறாக போச்சுன்னா அவரை செய்ய மாட்டார். அவர் எல்லாம் வச்சிருக்கிறார். உங்கள் தேவை என்னன்னு அறிந்திருக்கிறார். உங்கள் நோக்கத்தோடு என்ன நோக்கத்தில் போகிறீங்களா? இந்த நாளுக்காக, இந்த காரியத்துக்காக, இந்த நோக்கத்தை முழக்கத்தர உங்களுக்கு எடுத்து தருவார். அட்வான்ஸாக செலவர் நோக்கத்தில் கேட்குறாங்க. ஆண்டவரே வரும் வருஷத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டி தந்துடும். எப்படி பாருங்க, ஜபம் எப்படி ஒரு தூது. வரும் வருஷத்துல வீடு எல்லாம் இவர் சொல்லி தான் ஆண்டரை கேட்கணும். அவர் நீ வேண்டிக் கொள்ளு. அவன் நோக்கம் சரியாக இருந்துன்னா அவர் உனக்கு அதை தந்துடுவாங்க. அவர் உங்களுக்கு என்ன தேவையோ அவர் தெரியும். அவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்காட்ட போய் நீ வேற விதமாக பேசி அவர் திரும்ப ஒன்று நினைக்க முடியாது. உன்னை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். God has well known about us. நமக்கு எல்லாம் தெரியும். உன் தேவை என்ன, உன் காரியம் என்ன, உன் செய்யணும் எல்லாம் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் தருவார். நீ ஒன்று பிரச்சனை என்ன அப்படின்னா நாம் சரியான நோக்கத்தில் தேவனை கேட்க வேண்டும். சரியான நோக்கத்தில் நம்ம கேட்டோமானால் அது நமக்கு தந்துடப்படும். நீங்கள் தப்பான நோக்கத்தில் கேட்கறதுனால உங்கள் வார்த்தைகள் எல்லாம் வீண் வார்த்தைகள் அமையுது. அது ஒரு குப்பை மாதிரி ஆகிப்போம். ஜபம்ல நீங்கள் அவரை போல நீங்கள் செய்யாதீங்க. அப்படி ஏசிச்சு அருமையாக சின்ன பிள்ளை சொல்லுங்க வரிசையில் சொல்லி விட்டார். நாம் அதை பிடிக்கணும். தேவமசாமி சோத்திரம் உண்டாக. அப்புறம் நம்ம ஜபங்களில் வீண் வார்த்தைகள் வரக்கூடாது.
வீண் வார்த்தை வரக்கூடாது அப்படின்னா நம்ம நோக்கம் என்னவாக இருக்கணும்? சரியாக இருக்கும். வாசிங்க யாக்கோபுல பாருங்க 5:17 அருமையாக இருக்கும். அந்த நோக்கம் எப்படி இருக்கு பாருங்க. கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணும்போது கருத்து அப்படின்னா தீம்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஒரு பாயிண்டடாக இருக்கணும். இட் ஷுட் பி ஒரு தீமாக இருக்கணும். கருத்தாய் வேரியபிளாய் நம்ம ஜெபம் இருக்க வேண்டும். சும்மா கண்ணா அப்படின்னா வாய்ப்பு வந்து மாதிரிலாம் ஜெபம் பண்ணுறாங்க. எதை சொன்னாங்க அப்படின்ற சில இடமா சில ஆட்கள் நான் ஜெபம் பண்ண சொன்னோம்னா எங்கேயோ போயிடுவாங்க. எதுக்கு வந்தாங்க, எதுக்கு எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுவாங்க. ஒரு நோக்கமுமே இருக்காது. அப்படிலாம் பண்ணுற கேட்கவும் படாது, குப்பமாக இருக்கும். தேவன் சோத்திரம் பாயிண்டடாக இருக்கணும். கருத்தாக ஜெபம் பண்ணணும். வாசிங்க, அந்த நோக்கத்தோட மழை பெய்ய முடியாமல் ஜெபம் பண்ணினான். மழை பெய்யக்கூடாது நோக்கத்தோட ஜெபம் பண்ணினான். அவன் என்ன செஞ்சான்? மழை பெய்யாமல் நிறுத்தினான். மழை பெய்ய முடியாத நோக்கத்தோட ஜெபம் பண்ணினா மழை பெய்யுது. ஹல்லேலூயா. இங்க நோக்கம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். நம்ம போல பாடுற மனுஷன் நமக்குள்ள எல்லா பிரச்சனையும் அவருக்கு இருக்குங்க. ஆமா. அடுத்தது மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினா. ஏன்னா அப்படியே செலவில்லை. ஆண்டவரே முடிஞ்சா மழை நிறுத்துங்க, ஆண்டவரே. அப்படிலாம் பண்ணல. கிளியரா கருத்தாய். இப்ப நிறுத்தாதான் அந்த ஆகாராஜா மண்டல ஏற ஆண்டவரே அப்படின்னு. சரி, நிறுத்தியாச்சு. அடுத்து கருத்தாய் ஜெபம் பண்ணினா. நோக்கம் சரியா இருந்தது, கருத்து சரியா இருந்தது, மழை நின்றது. ஹல்லேலூயா. மறுபடியும் ஆகாராஜா அவங்கள இணைந்து சேர்ந்து கொண்டா தன் வழிக்கு வந்துட்டான். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்தது மறுபடியும் ஜெபம் பண்ணினா வானம் மழையது. ஹல்லேலூயா. இப்பவும் நோக்கம் சரியா இருந்தது, மழை பொழிந்தது. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுற நோக்கமே வேற. ஐயோ, இப்போ ஆட்களில் பசுக்குவான்கள் பேர் சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணுற நோக்கெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, மைக்கில் சொல்லக்கூடாது அப்படின்னு. இந்த வருஷத்துல அவனுக்கு ஒரு முடிவு கட்டாண்டது. இதுதான் ஜெபம் பண்ணுறேன். அவனுக்கு இப்படி பண்ணி ஆகணும் ஆண்டவரே. ஐயோ, இதுக்காக ஜெபங்கிற வார்த்தை வச்சிருக்கிற நோக்கமே சரியில்லையே. இப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி நான் இப்போ 7 நோக்கம் உங்களுக்கு காமிக்கிறேன், வேதாந்தம் எடுத்து காமிக்கிறேன். இவங்க ஜெபம் பண்ணுற நோக்கம் அது ஏதாவது ஒன்று இருக்கான்னு காசு வாங்கணும், காசாக இருக்காது. அந்த 7ல் ஒன்று தான் இருக்கணும் ஜெபம் பண்ணுற மெத்தட். ஹல்லேலூயா. அதை இப்போ பார்த்துருவோம். இவங்க ஜெபம் பண்ணுன்னா அவங்க சாயங்காலத்துக்கு ஒரு முடிவு கட்டாங்க. அவன் குடும்பத்தில் அந்த ஸ்திரியானாலும் அப்படி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்திரிக்கு எப்படியாவது அவங்களுக்கு ஒரு பாடம் போகப்படும். என்னென்னமோ சொல்லி திட்டுறாங்க, என்னென்னமோ சொல்லி திட்டுறாங்க. என் சொல்லி இப்படி ஆகக்கூடாது, என்னென்னமோ ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லி கூட ஆகக்கூடாது படிச்சிருக்கோம். என்னென்னமோ சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்கய்யா. நம்ம சாபக்கேடாயிரும். ஜெபம் ஒன்று கேட்போம், விவசாயம் மதிக்கிறோம். ஜெபம் ஒரு ஆயுதம். என்ன கரெக்டாக ஜெபம் பண்ணால் குத்திரும். பார்த்துக்கோங்க. அதே விவசாயம் சோத்திரம் குப்பை மாதிரி பண்ணிடக்கூடாது. அதனால் நம்ம வந்து பெரிய லெவலாக பிறகு இல்லைன்னா கூட ஒரு கற்றுக்கிட்ட விஷயத்தையாவது ஒழுங்காக ஜெபம் பண்ண கற்றுப்போம். வீண் வார்த்தைகள் உள்ள போகாதபடிக்கு அழப்பாக அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அந்த வருஷம் தியானிக்கும் போது 2 நாள் முன்னாடி ஜபத்தில் அழப்பாக கூட அங்கேயும் அலச்சலுக்குள்ள சோப்பு உள்ளே போட்டு தண்ணியில் போட்டு அலசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அலசி எடுத்து போய் அது என்ன தண்ணி தெரியும், மஞ்சள் கலர் தண்ணியாக தெரியும், ப்ளூ கலராக தெரியும். அந்த அலசி எடுத்து கடைசியாக என்ன ஜபம் பண்ணாங்கன்னே தெரியாது. சுற்றி இருக்கு ஜபமா என்ன ஜபம் ஒன்றுமே தெரியாது. ஜபத்தை முடிச்சு ஆமைன்னு சொல்லி முடிச்சோம், நம்மளும் ஆமை போட்டு முடிச்சிடும். அதுமாதிரி அலப்பக்கூடாது. ஜபத்தில் இன்னும் நோக்கத்துக்காக ஜபிக்கிறோமா, இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமா, கர்த்தர் சோத்திரம், கர்த்தர் பதிலளிப்பார். அதோடு நிறுத்திக்கணும். அதுக்காக வீண் வார்த்தைகளுக்கு நோக்கம் செஞ்சேன்னா வீண் வார்த்தைகள் உள்ளே வந்துடும். என்னோட நோக்கத்தை சங்கி அதில் ஒரு குழப்பி எடுத்து ஏரியா கரெக்டாக ஜபம் பண்ணினார். எக்ஸஸ் வார்த்தைகளும் பயன்படுத்தலை. மழைக்கு நிறுத்துன்னு சொல்லி ஜபம் பண்ணால் மழை நின்று போச்சு, மழை வரணும்னு ஜபம் பண்ணால் மழை வந்துச்சு. அதோடு நிறுத்திட்டார். அந்த இடத்துல போய் ஆகாபடி ரசிக்கிறாங்க. அவன் மனைவி எஸ்ஐபிக்கு ஒரு புத்தி உண்டாகும். அப்புறம் பண்ணல தேர விஷயம் தான். மழை நிறுத்தினா அந்த ஆள் தானாக திரும்பி வருவான். இதுதான் அவன் தூக்குச்சிட்டு என்ன பண்ணான், அந்த நோக்கம் கரெக்ட் ப்ரொசீட் பண்ண அப்படி கரெக்டாக சொல்லிட்டார். அதுதான் அது நோக்கம் தப்பாக இருந்துச்சுன்னா வீண் வார்த்தை உள்ளது அலப்புற ஒரு அனுபவம் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவன் கேட்கறது உள்ள பிள்ளை அப்படி இல்லை அப்படின்னா சொல்கிறாங்க. அதனால் நம்ம இந்த வருஷத்துக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறோம். ஜபத்தில் அலப்புற விஷயம் நம்மகிட்ட வரக்கூடாது. ஹல்லேலூயா. வீண் வார்த்தைகள் நமக்கு வரக்கூடாது. குறிப்பாக ஞானி ஜபமும் மாறப்போகிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு அளவு சொல்லி தருமே. ஞானி ஜபம் வார்த்தை இந்த அளப்புதல் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? இந்த அளப்புதல் இருக்கக்கூடாது. அப்புறம் கருத்தாய் நோக்கமாய் அங்கே இருக்க வேண்டும்.
இப்படி இருந்தால் ஞானி ஜபம் பாரு. ஃபஸ்ட்டு ஒரு ஜபத்துக்கு அடிப்படை ஃபவுண்டேஷனே 3 காரியங்க. அது இந்த சப்ஜெக்டில் வரல, ஆனால் ஒரு தனி பாயிண்டை நோட் பண்ணிக்கங்க. எபிரேயரில் 12:5 போட்டுருக்காமா, விசுவாசம் இல்லாமல் தேவனால் கூடாத காரியம் நீ வேண்டிக் கொள்வதோ அது செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும், அப்போ அவர் தந்துடுவார் அப்படின்னு பார்க்குறோம். பேதுரு தான் சொல்கிறார், நீ விசுவாசம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு தருவாருங்கிறத நமக்கு தருவாருங்கிற நமக்குள்ள நம்ம நான் கொண்டிருக்கிற தைரியமா இப்படி நம்ம அதை பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், ஜபத்துக்கு ஃபவுண்டேஷன் 3 வேணும். ஒன்று விசுவாசம் வேணும், 2வது நோக்கம் வேணும். அதான் முக்கியம். நம்ம இன்றைக்கி இது வரைக்கும் விசுவாசம் ஜபம் பண்ணியிருக்கிறோம், நோக்கம் இல்லாமே பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி அதை கற்றுக்கிறோம். நோக்கம் வேணும். 3வது வீண் வார்த்தைகள் அங்கே இருக்கக்கூடாது. இதுதான் ஜபத்தோட ஒரு பியூரிட்டி, ஜபத்தோட ஒரு ஞானி ஜபத்தோட ஒரு ப்ரோட்டோகால்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரோட்டோகால், அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு அடித்தளம். இது மாதிரி இருக்க வேண்டும். அவர் ஜபத்துக்கு 3 பாயிண்ட் என்ன வேணும்? என்ன வேணும்? விசுவாசம் வேணும். 2வது நோக்கம். நீ ஜபம் பண்ண என்ன நோக்கத்துக்கு ஜபம் பண்ணுங்கிற நோக்கம் உனக்கு வேணும். வீண் வார்த்தைகள் எக்காரணத்தில் வீண் வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீங்கள் நோக்கத்துக்கு வெளியே போய் ஜெபிச்சீங்கன்னா அது வேணுது வீண் வார்த்தை. என்ன நோக்கத்துக்கு ஜெபிக்கிறீங்கன்னா, மழை பெய்யணும், மழை பெய்ய மாத்திரம் ஜபம். மழை பெஞ்சிட்டு இருக்கும்போதே ராத்திரி சாப்பாடு தயார் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா அப்புறம் அந்த இடத்துல வீண் வார்த்தைகள் தான். அதுக்கு சாப்பாடு தேவை தனியாக பண்ணிக்கலாம், அதுக்கு தனியாக வேறு விஷயம். அப்போது ஜபத்துக்கு முதல்ல ஃபவுண்டேஷனுக்கு, ஜபங்கிற ஃபவுண்டேஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விசுவாசம் வேணும், எபிரேயர் 12:5 பிரகாரமாக. நோக்கம் வேணும், யாக்கோபு 5:17 மூலமாய். அப்புறம் மத்தேயு 6:7 மூலமாய். வீண் வார்த்தைகள் வரக்கூடாது, வீண் வார்த்தைகள் வரக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜபம் என்னவா இருக்கும்? ஞானியின் ஜபமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி இந்த வருஷம் நம்ம பழகுவோம். 2 வார்த்தை தப்பாக போகலாம், வீண் வார்த்தை வரலாம், அப்புறம் சரி பண்ணிக்கலாம். தேவனுக்கு சந்தோஷம் உண்டா? ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷமாக அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம் வீண் வார்த்தைகள். அதனால் ஜபத்தோட நோக்கத்தோடு, ஜபம் ஒரு நோக்கத்தோடு செய்ய வேண்டும். அந்த நோக்கத்தில் இருந்தோமானால் வீண் வார்த்தைகள் அதில் வராது. ஞானியின் ஜபமாக இருக்கும். விசுவாசத்தோட ஜபம் பண்ணும்போது அது நமக்கு அது வந்தடையும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நம் ஜபத்தை ஒரு நோக்கத்தோடு செய்வோமாக. வீண் வார்த்தைகளை உள்ள சேர்க்காம, கலப்படம் இல்லாமல் சரியாக ஜபம் பண்ணுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. தேவன் எல்லாம் நமக்கு அறிந்திருக்கிறார். நம்ம நோக்கத்தோடு ஜபம் பண்ணோம்னா அதை எடுத்து கையில் கொடுத்துருவார். நமக்குள்ள ஆசை தவறு என்ன பண்ணுவார்? நமக்குள்ள ஆசை தவறு தந்துடுவார். அதனால் நம்ம அதில் போட மாட்டார். நோக்கம் இல்லாமல் ஜெயிச்சிருப்போம். சில நேரத்தில் வீண் வார்த்தைகளை அலப்பிருப்போம். அது நமக்கு பிரோஜனமானது, ஒரு குப்பை மாதிரி பெயினாக இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஆணைக்குள்ள வளர்ந்த பிள்ளைகளை நம்ம என்ன செய்வோம்? பரமன ஜபங்களோடு சேர்த்து நோக்கத்தோடு விசுவாசத்தோடு வீண் வார்த்தை இல்லாமல் ஜபம் பண்ணுவோம். ஞானின் பிரேயராய் நம்ம அதை காட்டுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு பதிலளிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ பாருங்களேன், ஜபத்தோட ஒரு 7 நோக்கம் வேதாந்தத்தில் இருக்கு. ஒவ்வொரு காரியத்துக்காக இப்படி ஜபம் பண்ண வேண்டும், இப்படி ஜபம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வேதம் நமக்கு காட்டு. 7 நோக்கம் ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லிக்கிறேன், அப்புறம் இந்த வியாக்கியம் உங்களுக்கு புரியும். அப்படின்னா ஒரு பேங்க்கில் போகிறோம். என்ன பேங்க்கில் தமிழ் நல்லா பழகிருப்பேன் தெரியும். பேங்க்கு போகிறோம், பணம் கட்டுறதுக்கு நம்ம சேர வேண்டிய கிடக்கு என்ன சொல்லுவேன்? என்னது பணம் கட்டுறதுக்கு என்ன கிடச்சிடலாம்? ஒயிட் கலர், கரெக்டா? பணம் கட்டுறதுக்கு ஒரு செலான், ரைட்டா? அதை எப்படி போடுறதுக்கு வேறு செலான் இருக்குல்ல, ஒரு செலான் இருக்குது. சரி, ஒரு லோனில் பணம் வித்ட்ரா பண்ணுறதுக்கு, அது பணம் போடுறதுக்கு ஒரு செலானு, அதாவது கிரெடிட் பண்ணுறதுக்கு, அதை டெபிட் பண்ணுறதுக்கு இன்னொரு கலர் செலான், இன்னொரு கலர் செலான் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு லோன் வாங்கினா அதுக்கு வேறு பாரம் வச்சுருக்காங்க, அது இன்னொரு செலான் வச்சுருக்காங்க. எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட் சேவிங்ஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு வச்சுருக்காங்க. அப்புறம் பாருங்கள், ஒரு ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுறது, நெட் பேங்கிங் அப்ளை பண்ணுறதுக்கு, இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு செலான் இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இப்படி ஒரு 7 விதமான ரெக்வஸ்ட்டை வாங்குறதுக்கு 7 விதமான அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. நல்லா கேட்டுக்கணும். ஒரே அப்ளிகேஷனில் அவ்வளோ ரெக்வஸ்ட் வாங்குறது இல்லை. ஒரே அப்ளிகேஷனில் எல்லா ரெக்வஸ்ட்டும் இல்லை. அந்தந்த அப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி, அந்தந்த ரெக்வஸ்ட் ஏற்ற மாதிரி அந்தந்த அப்ளிகேஷன் இருக்கும். அது புரியும் பாருங்க. கலர் செலானாக வச்சுருப்பாங்க. அப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நோக்கத்தில் ஜெபிக்கும்போது என்ன காரியம் அப்படின்னா, எந்த நோக்கத்தில் போய் நம்ம தேவனுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த கலர் செலான் மட்டும்தான் எழுதணும். என்ன ஒரே ஃபார்மில் எல்லா நோக்கத்தையும் எழுதிடாதீங்க. எழுதினா அது 1 by 1 தான் ப்ராசஸ் ஆகும். நீங்கள் பேங்கில் எழுதி பாருங்கள், ஒரு பேப்பரில் செல்லான எனக்கு என்ன வேணும் சொல்லி கொடுத்தேன். சரி சொல்லுங்கள், ஒரு 30,000 பணத்தை அக்கௌண்ட்டில் ஏற்றுங்க, ரைட்டு. அப்புறம் 1 லட்சம் அக்கௌண்ட்டில் எழுதுங்க, ரைட்டு.
மூணாவது இந்த 1,80,000 எஃப்டி போட்டுங்க, ரைட்டு. அப்புறம் அந்த கோல்டு லோன் வந்து எனக்கு ஒரு 30,000 எடுத்து கொடுத்துருங்க, ரைட்டு. அடுத்தது நெட் பேங்கிங் சரியாக லாகின் ஆகல, அதுக்கு ரீசெட் பண்ணி கொடுத்து பாஸ்வேர்டு, ரைட்டு. அடுத்தது ஏடிஎம் கார்டு 1 மாதம் எக்ஸ்பயர் ஆகுது, அது புது கார்டு முடிச்சு, ரைட்டு. இதெல்லாம் ஒரு சலான் எழுதி கொடுங்க, எப்போ முடிச்சு கொடுப்பான்னு பாருங்க. அவன் போனீங்கன்னா வெயிட் பண்ண சொன்னாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட் எழுதி கொடுத்தீங்கன்னா 1 முடிச்சுட்டேங்க, இந்த 2 3 பக்கத்தில் டேபிளில் கேட்டுக்கங்க அப்படிம்பாங்க. இந்த 4 5 மேனேஜர் வைப்பாங்க அப்படிம்பாங்க. 6வது அவர் வருவார், அவருடைய பெர்மிஷன் கொடுக்க வந்துடுறவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ இதில் ஏன் இதில் டிலே ஆகுது? ஒரே அப்ளிகேஷனில் அவ்வளோ ரெக்வஸ்ட் ஏற்றதுனால டிலே ஆகும். இன்றைக்கி நம்ம ஜபங்கள்லாம் அப்படிதான். அப்போது நம்ம நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, அந்தந்த இடத்துல அந்தந்த நோக்கில் போனால் உடனே பதில் நமக்கு வந்துடும். நீங்கள் எல்லா நோக்கத்தையும் எல்லா ரெக்வஸ்டையும் ஒரே நோக்கத்தை எழுதி கொடுக்கறதுனால பதில் உங்களுக்கு தாமதமாகும். அப்போ பாருங்களேன், அப்போ இப்போ 7 நோக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நோக்கத்துக்கு ஒவ்வொரு செலான் மாதிரி, ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன், அதாவது 7 விதமான அப்ளிகேஷனு நம்ம பார்க்குறோம். அதில் வந்து அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் செலான் பேங்கில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நோக்கத்துக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்றது வேதாந்தத்தை நம்ம பார்க்க வரோம். இந்த ஜபத்தை ஒவ்வொரு நோக்கத்துடன் ஜபம் பண்ண வேண்டும்ன்றதை கற்றுக்கொள்கிறோம். அந்த ஒவ்வொரு நோக்கத்துக்கும் அதாவது ஜபத்தை எந்தெந்த நோக்கத்துக்கு நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத பார்க்குறோம். இந்த ரெக்வஸ்டா இந்த காரியத்துக்காக இந்த ரெக்வஸ்டா இந்த நோக்கத்தோடு நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்போது ஒரு 7 நோக்கத்தை இங்கே பார்க்குறோம். எப்படி பேங்கில் 7 செலான் கொடுத்து 7 ரெக்வஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறோம், ஒரு தனித்தனியாக ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்முடைய 7 நோக்கத்தை நம்ம அறிந்து கொண்டு அப்படியாக ஜபம் பண்ண வேண்டும். அப்போ ஜபம் பண்ணும்போது ஒரு நோக்கம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நோக்கத்துக்குள்ள எப்படி ஜபம் பண்ண வேண்டும் அப்படின்றத ஒரு 7 நோக்கத்தை வேதாந்தம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுறது. அதை நம்ம பார்ப்போம். கதிரவசம் சோத்திரம்னாக முதலாவது நம்ம பார்க்குற காரியம் என்ன பாருங்க. அதாவது ஏசிஎஸ் நமக்கு நிறைய மாடலோடு காமிச்சிருக்கிறார். ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை காண்பிப்பார். ஒவ்வொரு ஜபத்தில் அவர் ஒரு நோக்கத்தை காண்பிப்பார். எப்படி பாருங்க, சாத்தானோ உனக்கு சொலவு குறைக்கவே வேண்டிக் கொண்டான், நானோ விசுவாசம் ஒழுங்கு போகாபடிக்கு ஜபம் பண்ணேன். இந்த இடத்துல பேதுக்காய் எப்படி ஜெபிச்சாரு? அவன் விசுவாசம் ஒழுங்கு போகக்கூடாதுங்கிற ஜபம் பண்ணிருந்தான். இந்த நோக்கம் பாருங்க சரியா இருக்கு பாருங்க. அதனால தான் மறுபடியும் பேதர் போனவன் மறுபடியும் திரும்பி வந்தான். நோக்கமான ஜபம் அவங்க இருந்து ஏசிஸ்டர் பேதர் தன்னை அழைத்து கொண்டு வந்தது. ரைட்டா? அடுத்தது பாருங்க, லாசரை எழுப்பும் போது ஏசிஸ்டர் எப்படி ஜபம் பண்ணினா, பிதாவே நீ எல்லாத்தையும் செவிக்குறிங்கன்னு தெரியும், என் ஜபத்தை செவிக்குறிங்கன்னு தெரியும், இப்போது இந்த மக்கள் விசுவாசிக்கும்படியாக நான் அந்த ஜபத்தை ஏறிருக்கிறேன். அப்போ அவன் நோக்கம் என்ன? அந்த இடத்துல வந்திருக்க மக்கள் என்ன செய்யணும்? விசுவாசிதான் தேவன மகிமை காண்பா என்று சொல்லிட்டு இந்த மக்கள் விசுவாசிக்கும்படியாக என்ன செய்யணும்? நான் ஜபம் பண்றேன், இப்போ மகிமையை காட்டும் அப்படின்னு சொல்றேன். அப்ப இதுல நோக்கம் என்ன வந்துச்சு? இந்த இடத்துல போயிட்டு இந்த லாஸ்டர் எந்த உடனே அவங்களுடைய தேவைகளை சந்திச்சிருக்கேன் அப்படிலாம் ஜபம் இல்லை. அந்த இடத்துல இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக நான் ஜபம் பண்ணுறேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். பேதுருக்கு சிக்கலை மாட்ட போகிறான், அவன் மாட்டிக்க கூடாது, அவன் விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாதுக்காக நான் என்ன செஞ்சேன்? ஜபம் பண்ண. அவர் இயேசு சொல்ற பாயிண்ட் பாருங்க. நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இயேசு என்ன காரணத்துக்காக ஜபம் பண்ணினார் நோக்கத்தையும் வெளிப்படுத்துறாரு. உனக்கா நான் ஜபம் பண்ணினேன்னு சொல்லியே டைலாக் பாருங்க, அந்த வார்த்தையை அர்த்தம் பாருங்க. உனக்கா நான் ஜபம் பண்ணினேன், விசுவாசத்தோட சொலவு படைக்க போய் நான் உனக்கா நான் ஜபம் பண்ணினேன்னு சொல்லலை, உன் விசுவாசம் ஒழிந்து போக படிக்க நான் ஜபம் பண்ணினேன். அப்ப பாருங்க, ஜபத்துல ஒரு நோக்கம் இருந்தது. ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படி நம்ம பார்க்கிறோம். அதாவது இதில் கூட இந்த யோவான் 11:40-42 கூட இப்படி இருக்குது. வேகமாக வாசிக்க அது மட்டும் வாசிங்க, அதுக்கப்புறம் டிஸ்கஷன் வந்துடலாம். யோவான் 11:41-42. பிதாவே நீ எனக்கு செவி கொடுத்தபடினால் நீ எப்போது எனக்கு செவி கொடுன்னு அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ அனுப்பினதை சூழ்நிலை கண்டுகொள்ளும்படியாக விசுவாசிக்கும்படியாக அவங்களுக்கு அந்த ஜபத்தோட நோக்கம் என்ன தெரியுமா? அவங்க தேவனை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இங்க ஒரு நோக்கத்தோட இயேசு ஜெபம் பண்ணினார். பேதுருக்கு உன் விசுவாசம் ஒழுங்கு போகாதபடிக்கு ஜெபம் பண்ணின்னு சொன்னார். யோவான் 17 நாம் எல்லாம் ஐக்கியப்பட முடியாத சீடருக்காக என்ன செஞ்சாவ
ஜெபம் பண்ண நீங்களும் நாங்கள் ஒன்றா இருக்க போல இவரும் நம்ம ஒன்றா இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். யோவான் 17 பார்த்தது ஐக்கியத்துக்காக ஜெபம் பண்ணார். லூக்கால நம்ம பேதுருக்காக வாசித்தது விசுவாசம் ஒன்றுவாக அப்படி ஜெபம் பண்ணினார். யோவான் 11 வாசித்தது எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விசுவாசம் முடியாது ஜெபம் பண்ணார். இப்படி ஒரு நோக்கத்தோடு தான் ஜெபம் பண்ணினார். அதில் மீன் வார்த்தைகள் அங்கே வராது. ஞானியின் ஜெபம். ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இயேசு சொன்ன மாடலோட பார்த்துக்கோங்க. அப்போ என்ன நோக்கத்தோடு ஜெபிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் தனியாக அதுக்கு மட்டும் எழுதி சில்லறை கொடுத்தா அந்த வேலை உடனே முடியும். ஒரே எல்லா நோக்கத்தையும் காமிச்சிடாதீங்க. ஜெபம் லாங்காக போயிடும். அப்போ ஒவ்வொன்றா தான் ப்ராசஸ் ஆகும். ஒவ்வொன்றுக்கு ஒரு வருஷம் கூட இருக்கும். ஆனால் ஜெபம் கேட்கலன்னு வருத்தப்படுறாங்க. அந்த நோக்கத்தோட அந்தந்த பாயிண்ட்டுக்கு அந்த நேரத்தில் சமயத்தில் ஜெபம் பண்ண இயேசு மாதிரி ஆமே அவ்வளோ காரியம் செய்யப்படும். ஹல்லேலூயா. நோக்கத்தோடு ஜெபிக்க கற்றுக்கொடுங்க. அலப்பறம் பண்ணாதீங்க. அஞ்ஞானி ஜெபம் பண்ணாதீங்க. நோக்கத்தை ஜெபிச்சுக்கோங்க. இயேசு போல ஆமே ஹல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்குறோம். முதல் நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம எப்போவுமே ஆண்டை வைக்கிறதான் தேவைக்காக கேட்குறோம். அப்ளிகேஷன்ஸ் அது எதுக்கு அப்படின்னா நம்மளோட கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்குன்னு தேவனுக்கு திட்டமா. அப்போ நம்மளோட கவலைகள் பாரம்னா தேவனத்தில் ஒப்படைக்க வேண்டும். இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்க வேண்டும். அப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட தேவைகளை தேவன்கிட்ட அப்ளிகேஷன் கொடுக்கலாம். உங்களோட தேவைகளை நீங்கள் தேவனத்தில் ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் எனக்கு இந்த தேவை அப்படின்னு சொல்லி ஏன்னா எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா கவலை நீங்கப்படும்படியாக தேவனிடத்திலே நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு நோக்கத்தோட ஜெபம் பண்ணலாம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:6 எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. பிலிப்பியர் 4:6-7 ஒன்றுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. இதான் தேவனுடைய திட்டம். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் அப்ளிகேஷன்ஸை உங்கள் விண்ணப்பங்களை சோதரத்தோடு கூடிய ஜெபத்தினால். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் 2 கலந்துருக்குங்க. இந்த ஜெபத்தில் கோம்பம் எப்படின்னா தேங்க்ஸ் பிளஸ் அப்ளிகேஷன்ஸ். என்ன இந்த ஜெபம் எப்படி இருக்குது? தேங்க்ஸ் ஃபார் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நோக்கம் என்ன? பசுத்தாய் பெற்றுக்கொள்ளுங்கிற நோக்கங்கள் இருந்தா எல்லாமே இருக்கு. அப்ளிகேஷன் வந்தால் எல்லாமே இருக்கு. நீ ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்தத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதனாலும் ரெக்வஸ்ட் தேவனுக்கு என்ன செய்யுங்க? அப்ளிகேஷனை பாஸ் பண்ணுங்க. தேவனை சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் ஆல் யுவர் அப்ளிகேஷன் டு தி தேங்க்ஸ் அண்ட் த்ரூ ப்ரேயர். அதெல்லாம் பார்க்குறோம். உங்கள் அப்ளிகேஷன் செய்யுங்க த்ரூ தேங்க்ஸ் வழியாக ப்ரேயர் வழியாக தேவனிடத்தில் சப்மிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க பாருங்க. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நீங்க கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை சரியா இருக்கும்னு சொன்னா கவலைப்படாமல் இருக்குன்னு சொன்னா முதல்ல உங்க காரியத்தை உங்க விண்ணப்பங்களை சோத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த இடத்துல உங்க தேவைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். எப்படிங்க? உங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். இதுல என்ன ஒரு குவாலிட்டிஸ் அப்படின்னா கவலைப்படக்கூடாது. கவலைக்கிடமா இருக்கிற ஒரு தேவைகளாக இருந்ததுன்னா நீங்க என்ன தேவனத்துல கேட்கலாம். நோக்கம் சரியா இருக்கணும். வாஷிங் மிஷின் வாங்கலேன்னு கவலைப்படக்கூடாது. அது கவலை கிடையாது. அது சேட்டை. என்ன கார் ஒன்று வாங்கலையே ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னா அந்த கவலை இல்லை. நம்மளோட தேவையை அறிந்திருக்காரு பாருங்க. அது நம்ம கிடைக்காம இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யலாம்? ஆமாம் அப்படின்றது தான். அப்போ அப்படியே நம்ம தேவைகள் வந்து எப்படி இருக்கணும்? சரியான நோக்கமாக இருந்ததுன்னா நம்ம கவலைப்படுற நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்படாதபடிக்கு அதை என்ன செய்யணும்? கவலைப்படாமல் சோத்தத்தோடு கூடிய ஒரு ஜெபத்தை வேண்டுதனால தேவனுக்கு தெரியப்படுது. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் சிந்தைகளையும் கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. கவலைப்பட்டு நீங்கள் வெளியே செதற மாட்டீங்க. கிறிஸ்துக்குள்ளாக எல்லாம் காம்பேக்டாக மாறிடும். ஏன்னா அந்த அப்ளிகேஷன் எங்கே போயிருக்குது? தேவன்கிட்ட போயிருக்கு. அவர் நமக்கு தருவா அப்படின்ற ஒரு சந்தோஷம் உண்டு.
இது தேவைகளுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஃபஸ்ட்டு நோக்கத்தோட ஜெபம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தேவைகளுக்காய், நம்மளுடைய தேவைகளுக்காய், அந்த நோக்கத்துக்காக, தேவை நோக்கத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம், தேவனிடத்திலே ஏறெடுக்கலாம் என்று சொல்லி வேதம் நமக்கு பரிந்துரை. குறிப்பாக கவலைப்படுற மாதிரி ஏதாவது காரியம் இருந்ததுன்னா அந்த தேவைகளுக்கு மனுஷன் தேவனுக்கு ஏறெடுக்கலாம். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. எல்லா இதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்கும். இதில் கண்டிஷன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சோத்திரம் சொல்லிக்கணும். தேங்க்ஸ், இதுவரைக்கும் நடந்த காரியத்தெல்லாம் சோத்திரம் செலுத்திட்டு அப்புறம் விண்ணப்பம் வாங்க. எடுத்தோன்னு விண்ணப்பம் வச்சிடாதீங்க. இந்த நோட்டீஸ் போர்டு கொடுத்த மாதிரி அப்படி எழுதி எனக்கு ஒன்று அப்படின்னு கொடுத்துறாங்க. சில இடத்துல அப்படி பார்த்துருக்கேன். சில நாள் ஒரு ஃபார்ம் எழுதி தூக்கி கொடுத்து போவாங்க. உங்களுக்கு எனக்கு பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் முறையாக கற்று செஞ்சதுக்கு சோத்திரம் செலுத்தணும். நெகேமியா 9 பார்த்தீங்கன்னா தெரியும். 6 to 18 வரைக்கும் ஒரு பெரிய ஜபத்தை பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோத்திரத்துலேருந்து ஆரம்பிப்பார். சோத்திரம் ஆரம்பித்து ஆபிரகாம் மேட்டர் ஆரம்பித்து, இஸ்ரவேல் ஆரம்பித்து, எகிப்தில் ஆரம்பித்து, அவங்க கோவப்பட்டு ஆரம்பித்து, இவங்க திருப்பி கடித்து கொண்டு ஆரம்பித்து எல்லாம் சொல்லி இப்போ நாங்கள் மக்கள் இப்படி வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது சேமம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெகேமியா பண்ண ஜபம் இருக்கும் சோத்திரம் சொல்லி தான். அப்படி அப்போ அப்ளிகேஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், உங்கள் தேவைகளை அப்ளிகேஷன் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தேவன் பொறுத்தக்கு என்ன செய்யணும், சோத்திரம் செலுத்திட்டு வைங்க. அதுதான் அங்கே எலிஜிபிலிட்டி. ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் இல்லாத இங்கே பார்க்கணும். நீங்கள் உங்கள் தேவைகளுக்கு ஜெபம் பண்ண முதல்ல என்ன சொல்லியிருக்கணும், இதுவரைக்கும் நடந்து என்ன சொல்லியிருக்கணும், சோத்திரம். இந்த வருஷம் ஃபுல்லாக தேவனே எங்களை ஆசைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் 2026 காலையில் வச்சிங்க அப்படின்னா 2025 எடுத்துக்கணும். முதல்ல சோத்திரம் செலுத்தணும். எடுத்தோடனே 2026 ஆண்டவர் வருஷம் ப்ளஸ் பண்ணிடுங்க என்ன அப்படின்றப்ப இது வரைக்கும் நடத்துகிற காரியத்தை எல்லாத்தையும் நினைச்சணும் சோத்திரம் செலுத்தி தான் அதை வைக்கணும். அப்போ தான் எல்லா புத்திக்கும் மேலே தேவசமான உங்கள் இருதயம் சிந்தையிலும் கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவசம் சோத்திரம்னாக்க நெகேமியா 9 அப்படி ஒரு மாடல் இருந்தது. சங்கீதம் 55:17 பாருங்க, அந்திமந்தி சத்தி வேளையிலே அவர் சோத்திர வழியில் செலுத்தினார். அதாவது நம்ம நார்மலாக நம்ம திட்டம் வைத்திருக்கிறோம். 5ஆம் மணி வேலை, 12ஆம் மணி வேலை, 7ஆம் மணி வேலை, இதெல்லாம் போல தேவனுக்கு சோத்திர சொல்லலாம் வச்சுக்கோங்க. அதில் கடைசியில் ஒரு பகுதியில் விண்ணப்பமாக இருக்கணும். அதாவது 80% தேவனுக்கு சோத்திரம் செலுத்ததாக இருக்கணும், 20% தேவனில் விண்ணப்பம் பண்ணதாக இருக்கணும். இந்த பிரிவு 4, 6, 7 பிரகாரமாக இவங்க 99%, 1% சோத்திரம், 99% விண்ணப்பம். இப்படிதான் இருக்கு. ஆமாம், விண்ணப்பம் ஒரு 8 விண்ணப்பம் போகுது, சோத்திரம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவர் இதுவரைக்கும் பார்த்த சோத்திரம், இந்த நாளைக்கு அந்த மாதிரி சோத்திரம். இப்போ எப்போ பாருங்க விண்ணப்பம் போயிட்டே இருக்கும். ப்ளூ கலர் செல்லாம், எல்லோ கலர் செல்லாம், வரிசை ஒவ்வொரு செல்லாம் வச்சுட்டே இருக்கிறாங்க. அவர் ஒவ்வொன்றா பார்த்துட்டு முதல்ல சோத்திரம் சொன்னாலும் வேண்டாம். ஹல்லேலூயா. எல்லா காரணத்துக்காக ஆமாம், ராஜா நீ செய்து நான் எண்ணி சோத்திருப்பேன், துதிப்பேன். அவ்வளோதான் பாட்டு. எண்ணி துதிப்பேன், எண்ணி சொல்லி கவுண்டர் சொல்லுவேன். நான் செஞ்ச நன்மைகள் அதிகம் என்ன முடியல, அதனால என்னடா நன்மைகள் சொல்லி ஒரு அதில் முடிச்சுக்கிறோம். ஆனால் சோத்திரம் செலுத்தி தான் அந்தந்த நாளுக்கு நீ சோத்திரம் சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை கிடையாது. 7 வருஷம் சோத்திரம்ன்றதாக. ஆகையினால முதல் காரியம் நாம் என்ன நோக்கத்தோடு ஜெபம் பண்ணலாம், நம்ம தேவைகளுக்காக, நம்ம கவலைப்படக்கூடிய ஒரு தேவைகளாக இருந்தால் தேவனில் அதை ஏறெடுக்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். பிலிப்பியர் 4:6 ஜெபத்தை நீங்கள் தேவைகள் நோக்கத்துக்காக நீங்கள் செய்யலாம், ஜெபம் ஏறெடுக்கலாம். அதுக்கு மாதிரி நம்ம எங்கேயுமே 9, 6, 17, 18 பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். சோத்திரத்தோடு தான் அதை செஞ்சிருப்பார். சோத்திரத்தோடு தான் விண்ணப்பத்தை அதை முடிச்சிருப்பார். ஆரம்பம் சோத்திரமாக இருக்கும், ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பார் சோத்திரம் சொல்லி, கடைசியில் விண்ணப்பத்தை பண்ணி கன்க்ளூஷன் பண்ணியிருப்பார். இப்படி நீங்கள் பழகிக்க. உங்கள் விண்ணப்பங்கள் இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் கவலைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் நடத்துறதுக்காக தேவை சோத்திரம் செலுத்தி இப்போ உங்கள் தேவைகளோட அப்ளிகேஷனை வைத்து பாருங்கள். எல்லா புத்திக்கும் மேலாம் தேவ சமாதானம் உங்கள் இதயத்தில் சிந்தி கிறிஸ்துக்களாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகிய நம்ம தேவைகளுக்காக நாம் தேவனிடத்தில் ஒரு நோக்கத்தோடு நம்ம ஜெபம் பண்ணலாம். முதல் நோக்கம் தேவைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. 2ஆவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக தேவ சித்தத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்மளோட நோக்கம் என்னவா இருக்கணும், தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். அப்படி கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டார் வேதா மூலமாக. அடுத்தது உங்கள் ஜெபம் என்னவா இருக்கலாம், தேவ சித்தத்துக்காக நீங்கள் செய்யணும், ஜெபம் பண்ணணும். தெரிஞ்ச வருஷம் தான் மத்திய 26:39 வாசிங்க. தேவ சித்தத்துக்காக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, தம்முடைய சித்தத்தை ஒழிச்சிருக்கு. தேவசித்தம் மாத்திரம். தேவசித்தம் அப்படின்னா தேவன் நம்மளை பற்றி என்ன திட்டம் வச்சிருக்காரோ அது பூமியில நிறைவேறதான் தேவசித்தம். அப்போ இயேசு என்ன செய்ய, தன்னை ஒழிச்சு கொண்டு ஆண்டவரே பிதாவே உங்களுடைய சித்தம் எனக்கு நிறைவேற கிடக்குது,
என்று சொல்லி தேவசத்துக்காக ஜெபம் பண்ணினா அந்த இடத்துல அவர் வேற எதையும் கொண்டு தெரிவிப்பாங்க. நல்லா கேட்டுங்க. நான் அன்றைக்கி சொல்லுவேன், யோவான் 17 ஐக்கிய ஜெபத்துக்காக ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது நாம் உண்டா இருக்கும் போல இவர்கள் உண்டா இருக்க வேண்டும், இவர் நம்மளும் உண்டா இருக்கும் ஜெபம் பண்ணார். சேர்த்துட்டு இந்த பேதர் மட்டும் ஆண்டவர் கொஞ்சம் அப்படி போயிட்டு ஆசிரியிட்டே எடுத்துக்கலாம், அதனால் கொஞ்சம் அவனையும் சேர்க்கல. ஐக்கியத்துக்காக சொன்னதான் பேதருக்கே எனக்கு ஜெபம் பண்ணிட்டார். இதில் லூக்காலம் பார்க்குறோம் என்னன்னா விசுவாசம் ஒன்று போக அப்படின்னு ஜெபம் பண்ண பாருங்க. அப்போ இந்த ஐக்கிய ஜெபம் அப்படின்னா ஐக்கியத்துக்காக தான் ஜெபம் பண்ணணும். அதில் நோக்கம் சரியாக இருந்தார். அந்த மாதிரி தான் இப்போது அவர் முழங்காப்படி ஹெஸ்டம் ஜெபிக்கிறார். அதனால் தாசித்த ஒழிக்கப்பட்டு தேவசத்தை மட்டும் ஜெபிச்சார். அந்த இடத்துல இந்த பயில பாருங்க 3 மணி நேரமும் முடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. அவனை எல்லாத்தையும் எழுப்பாண்டவர் அந்த பேச்செல்லாம் கிடையாது. விழுத்துருந்து நீ ஜெபம் பண்ணால் நீ தப்பிச்ச, இல்லைன்னா என் கொஞ்சம் பாடம் நினைக்கணும் எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அவன் தான் எஸ்கேப் ஆகிட்டார். பேர் தான் தேவ பசங்க சோத்திரம் உண்டாங்க. அப்போ இதில் என்ன பாருங்க, தேவசத்தை நிறைவேற முடியாது ஜெபம் பண்ணினா வாசிக்கலாம். இங்கதான் முக்கியம். என் சித்தத்தின்படி அல்ல, நீ தேவ சித்தத்துக்காக நீ ஜெபிக்கிறனா முதல்ல பணிந்துருங்க. ஆண்டவர் என் சித்தத்தை இங்கே கொண்டு வராமல் பார்த்துக்குங்க, என் சித்தத்தை ஒழிச்சு போடுங்க அப்படின்னு நீங்கள் என் சித்தத்தின்படி அல்ல உங்களை சித்தம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எல்லா இடத்துலையுமே நாம் வந்து சில காரியங்களை தேவ சித்தம் நிறைவேறக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு வேலை கிடைக்குன்னா ஆண்டவரே உங்களோட சித்தம் நிறைவேறணும். ஒரு ஸ்கூலில் இடம் கிடைக்கணும், ஒரு காலேஜ் இடம் உங்கள் சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். அந்த இடத்துல அதுதான் பண்ணணும். அந்த உங்கள் சித்தத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா, அந்த காலேஜ் சேர்க்கலாமா, அந்த வேலையை சேரலாமா அப்படின்னு உங்கள் சித்தத்தை வெளிப்படுத்தினா அதோடு நிறுத்திக்கணும். அங்கே வீடு நடந்தா அதுக்கு ஒரு ஃபீஸையும் தந்துருங்க அப்படின்னு நம்ம கூட குழப்பக்கூடாது. உங்கள் சித்தத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னா அவர் எஸ்ஆர் கூட்டுவாருங்கள்ட்ட உடனே தேவதூதன் வந்து அவரே வரப்படுத்தான். இது ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா 3 தடவை ஜெபம் பண்ணினா. அடுத்த வசனம் அதாவது 44 வாசிங்க, 26 44 வாசிங்க. அதே வார்த்தையை சொல்லி ஜெபிச்சார். பாருங்க நல்லா பார்த்துக்க, நோக்கம் அங்கே மாறலை. இங்கே தேவ சித்தம் எதுக்காக ஜெபம் பண்ணினா தன் சித்தம் முடிந்து போகும், தேவ சித்தம் நிறைவேற முடியும். ஜெபம் பண்ணினா அது இருக்கா? இப்போ சில இடத்துல வார்த்தைகளை நம்ம ஏன் மாற்றாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம் அப்படின்னா நோக்கம் மாறக்கூடாது அப்படின்ட்டு. வார்த்தைகளை நம்ம சிலத்தை ஏன் மாற்றாம அப்படின்னு இருப்பீங்களா? ஒரு மெக்கானிக்கலாக ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா என்ன ஏதோ ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ரேயர் மாதிரி இருக்குது. அது ஏதோ எப்போ தான் தான் ஜெயிப்பாரா, இதே மனப்பாடமான லைன் மாதிரி இருக்குது, 5 மார்க் கொஸ்டின் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நோக்கம் மாறக்கூடாது. ஹல்லேலூயா. அதே வார்த்தையை சொல்லி இயேசு ஜெபம் பண்ணினார். முதல் ஜெபம் தேவ சித்தத்துக்கு, அடுத்தது பேதுருக்கு, அடுத்தது எனக்கு அப்படிலாம் கிடையாது. 3 ஜெபத்தையும் ஒன்றா பண்ணேன். இது வந்து என்ன தெரியும், ஒரு ஆவிக்குரிய விஷயம் கண்டுபிடினேன். ஒரு தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கணும்னா குறைஞ்சபட்சம் அந்த நோக்கத்தை தேவசத்தை கண்டுபிடிக்க நோக்கத்தில் 3 தடவையாக ஜெபம் பண்ணியிருக்கோம். ஹல்லேலூயா. ஒரு தேசத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னா அட்லீஸ்ட் என்ன சொல்லணும், 3 தடவையாவது ஜெபம் பண்ணணும். அப்போஸ்தலர் பவுல் கேட்டார், நான் 3 தடவை ஜெபம் பண்ணினாரு, ஏன் அவர் 4வது ஜெபம் பண்ணலன்னு என் மனசில் ஒரு கேள்வி இருந்துச்சு. 3 தடவை ஜெபம் பண்ணார். அடுத்த 3 தடவை சொன்னார், கிருபை உனக்கு போதும், உன் பலம் என்பனும் பூர்ணமாக விளங்கும். ரைட். ஏன் 4வது பண்ணலை? ஏன் 4வது பண்ணலை சொல்லுங்க பார்ப்போம். கூட எக்ஸ்ட்ரா போட்டு இருக்குமே. ஏசிஸ்தை பற்றி ஏசிஸ்து ஜெபம் பண்ணுறதுக்கு 3 தான் தேவ சித்தத்துக்கு அவர் நோக்கத்துக்கு 3 தான் ஜெபம் பண்ணிட்டான். லாஸ்டர் எழுப்பும்போது ஏன் 3 தடவை ஏசி ஜெபம் பண்ணல? இப்படி வச்சுக்கலாமா? உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன். லாஸ்டர் எழுப்பும்போது ஏன் 3 தடவை ஜெபம் பண்ணல? பேதுருவை சாத்தான சொலவு படைக்காம பாத விசுவாசம் ஒழுங்கு போக பாத படிக்க ஏன் 3 தடவை ஜெபம் பண்ணல? புரிஞ்சுக்கோங்க. நம்ம அதுபடி நடக்கவும் இல்லையே. இப்போ தேவசத்தை எடுத்துக்கிறோம். அப்போது தேவசித்தத்துக்காக நீங்கள் ஒரு கார்த்திகை ஜெபம் பண்ணால் அந்த நோக்கத்தோடு தான் ஜெபிக்கிறீங்க. அந்த கார்த்திகை தயவுசெய்து என்ன இருக்கணும், 3 ஜெபம் பண்ணிடணும். இவ்வளோ இது ஒரு அவைக்குரிய ஒரு டிப்ஸு தான். ஒரு காலேஜ், ஒரு வேலைக்கு, அது ஒரு கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ணினா குறைஞ்சபட்சம் அதை பற்றி தேவசத்தை நடக்கும் ஆண்டவரே, தேசத்தை காட்டும் ஆண்டவரே. அது தேவசத்தம் ஃபுல்லாக அந்த டைலாக் தான் இருக்கும், வேற எங்கேயும் போகக்கூடாது. தேசத்தை நிரப்பும் ஆண்டவரே, தேசத்தை காட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதே வார்த்தைகளை அடுத்த தடவை ஒரு 3 தடவை ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக பரலோகத்துக்கு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் தேவதூதன் வந்து அவர் பலப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். அந்த அக்னாலஜ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம அதை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கதை ஆகையினால நாம் ஜெபம் பண்ணுறதுக்கு 2வது நோக்கம் என்ன அப்படின்னா தேவ சித்த அறிவிக்காக இருக்க வேண்டும்.
முதல் நோக்கம் நம்ம தேவைகளை தேவனிடத்தில் ஒப்படைக்கிறதுக்காக அந்த நோக்கத்தோடு நம்ம ஜெபம் பண்ணலாம், கவலைப்படக்கூடாதுக்காக. ரெண்டாவது, தேவ சித்தம் அறிவதற்காக நம்ம அந்த நோக்கத்தோடு நம்ம ஜெபம் பண்ணலாம். இது குறைஞ்சபட்சம் மூணு தடவையாவது இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம இந்த காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தலர் பவுல்கிட்டையும் அதை கற்றுக்கொள்கிறோம். 3 தடவை ஒரு பண்ணலை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தான் 3 தடவை ஜெபம் பண்ணினாரு. அவர் பாடுகள் பற்றியில் நம்ம இந்த பாடுகளில் 3 தடவை ஜெபம் பண்ணணும். அப்புறம் அப்படி பாடிக்கலாம் பண்ண 3 தடவை அதே பதில் தான் வருது. சரி, ரைட், அப்போ இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம், இயேசு கிறிஸ்துவை நம்மளை நிப்பாட்டிக்கலாம்னு சொல்லி அவர் முடிவு வந்துட்டார். ஆகையினால தேவ சித்தம் அறிவதற்காக நாம் ஜெபம் பண்ணுற நோக்கம் அமைய வேண்டும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், தேவன் சோத்திரமாக பெற்றுக்கொள்வதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு காரியத்தை நீங்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். வாசிக்கலாம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8. லூக்கா 18:7-8. தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும், அதாவது ஃபுல் டே, அதாவது நைட் அண்ட் டே, ஃபுல் டே கூப்பிடுவாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்படுற விஷயத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல என்ன புரிஞ்சுக்கோங்க, விஷயத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த காரியம், அந்த திங்ஸை, அந்த விஷயத்தை நீடிய பொருளாக இருந்து அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. வாசிங்க, சீக்கிரத்தில் நியாயம் செய்வா. ஹல்லேலூயா. இரவு பொருள் கூப்பிட உங்களுக்கு கர்த்தர் செய்வார், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார், தம்மால் தெரிந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் என்று சொல்லி இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறார். இது என்ன தெரியுமா? பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. 3ஆவது நோக்கம் என்ன? 3ஆவது ஜெப நோக்கம் எப்படி இருக்கணும்? பெற்றுக்கொள்கிற ஜெபம் பண்ணணும். விசேஷமாக இதில் டே அண்ட் நைட்டுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. இரவு பகலும் வார்த்தை அப்படின்னா தொடர்ச்சியாக செய்யணும். 1 Thessalonians 5:17 வாசிக்கும் போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா பெற்றுக்கொள்றதுக்காக ஓட வேண்டும். பெற்றுக்கொள்றதுக்காக ஜெபங்கிற விசுவாசத்தோட ஜெபம் பண்ண வேண்டும். பெற்றுக்கொள்றதுக்காக நோக்கத்தோட ஜெபம் பண்ண வேண்டும். அப்படின்னா வீண் வார்த்தைகள் வராது. தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க. அதே வாசிக்கலாம். 1 Thessalonians 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்போ பெற்றுக்கொள்ள முடியாத நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஜெபத்தை அந்த நோக்கத்தோடு நீங்கள் பண்ணணும். வந்தால் பார்த்துக்கலாம், செய்யலாம், போகலாம் அப்படின்னு கூடாது. ஒருபாடு சொன்ன ஒரு நாள், இப்போ நீங்கள் ஒரு டாப்பர் ஆகிறதுக்காக பெற்றுக்கொள்ள முடியாது ஓடும், விசுவாசம் ஓடும், தேவனுடைய கேள் அவன் செய்வார். தொடர்ச்சியாக அந்த பாயிண்ட்டே மனசு வை. ஒரு இடத்துல நீங்கள் கோட்டையில் ஒரு மாதிரி ஐட்டம் அப்படிங்கிறத விட்டாத, இவங்கள பார்க்காத. அவன் பெற்றுக்கொள்ள கிரீடம் நோக்கம் அங்கே இருக்குது, பப்ளிக்கில் இருக்குது. அதை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தில் ஓடு. இந்த 1 மார்க்கில் ஒரு ரேங்க் வச்சுப்பா அப்படிமா, 5 மார்க்கில் ரேங்க் வச்சுமா, அதை பற்றி கவலையே படாத. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. இப்போ கிடைச்சதை பற்றி யோசிக்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு அப்படின்னா கற்றுக்க. அவனுக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுத்தா பொறுமையாக ஓடத்துக்கு சார் அவனுக்கு டாப்பர் போதிய அவனுக்கு கட்டளையிட்டா. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்ற விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. நிச்சயமாக கட்டணம் சாத்தி விடும். அதுக்கு என்ன செய்யறீங்க? ஒரு கண்டிஷன். நாட்டில் எல்லாத்துலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. தொடர்ச்சியாக அன்னைக்கு ஜெபம் பண்ணாங்க, இன்னைக்கு தான் நடக்குது மாதிரி அதுக்கப்புறம் கேப்பே விடக்கூடாது. தொடர்ச்சியானும் கண்டினியூஸ், அதாவது நோ கேப் இல்லாமல் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அதான் இயேசு இந்த ஊமை சொல்லும் போதே ஒரு வார்த்தை சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். இது எதுக்காக சொல்கிறோம்னா 1ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் செய்யுங்க, எப்பொழுதும் எப்பொழுதும் செய்யுங்க. தொடர்ச்சியாக ஒரு காரியத்துக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே அவர் பரிசிலாமல் இருப்பாரோ அந்த விஷயத்தை குறித்து செய்யுங்க. தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு கோர்ட் கேஸ் இருக்குன்னா தொடர்ச்சியாக ஜெபம் பெற்றுக்கணும். அது நம்ம என்ன செய்யணும்? அது விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், வெற்றியை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளுங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். அப்போ தேவையெல்லாம் வேறு வார்த்தைகளும் வராது. தொடர்ச்சியாக படிக்கணும். இரவும் பகலும் சொல்லியிருக்காங்களே, இரவு பகலும் பண்ணலாம். இடவிடாமல் சொன்னாங்களே, அதையும் பண்ணிக்கலாம். அப்போ தொடர்ச்சியாக சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் இரவு பகலும் ஒரு காரியத்தை ஜெயிச்சிங்கன்னா வர்றது நீங்கள் தான். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. 2 வருஷம் சூத்திரம்னாங்க. சும்மா ஒரு காரியம் வேணும் அப்படின்னா அது என்னைக்காவது ஜெபம் அப்படியே அண்ணாதே விட்டுரு. அப்படிலாம் விடாது. தொடர்ச்சியாக என்ன செய்யணும்? போய் 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 அதை என்ன செய்யணும்? பார்க்கணும். போய் என்ன நடக்கணும் பாருங்க. ஒரு வீடு கட்டணும். நல்லா கேட்டுருங்க. ஒரு வீடு கட்டணும். அந்த வீட்டை எப்போ விசிட் பண்ணுவீங்க?
ஒரு இன்ஜினியர் ஆர்கிடெக்சர் ஃபார்ம் வாங்குறீங்க, டிசைன் பண்ணுறீங்க, இந்த பிளான் அப்ரூவல் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நேராக சாவி வாங்க தான் போகிறீங்களா இன்ஜினியர் வாங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? சைட்டை பார்ப்பீங்க. சைட்டை பண்ணி பண்ணுங்க, ஃபவுண்டேஷன் முதல்ல ஃபவுண்டேஷன் கல்வி லே பண்ணுவீங்க இல்லையா, போடுவீங்க. அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுவார், பெயிண்ட் போடுவார், பம்பு வைப்பார், தண்ணி கொண்டு வருவார். அப்போது ஒவ்வொரு போய் பேசுவீங்க, தொடர்ச்சியாக பார்ப்பீங்களா இல்லையா? எல்லாம் முடிச்சுங்க இன்ஜினியர், நான் கடைசி சாய் கொடுக்கணும்னு வந்து பார்க்குறேன்னு சொல்ல மாட்டோம். படிப்படியாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான். படிப்படியாக பார்த்தா அந்த வீடு நீங்கள் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை அப்படின்னா வீடு முடிஞ்சுன்னு சொல்லி வெறும் தேவைகள் விட்டு போயிடுவாங்க. நீங்கள் எடுத்து தேடிட்டு தான் இருக்கணும். 7% சோத்திரம் இல்லாதாங்க. அப்போ படிப்படியாக கல் வச்சிருந்து, மூளைக்கல் வச்சிருந்து, லைம் ஸ்டோன் வச்சிருந்து, அப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டிருந்து, அப்புறம் பில்டிங்கு மேலே ரூஃபு எல்லாம் பெயிண்டிங் ஒர்க், எலக்ட்ரிக் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் பொசிஷன் ஆளுக்கிறமோ காத்திருக்கிறோம். 7% சோத்திரம். அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் அவர் பதில் கொடுக்காமல் இருப்பாரோ, இருந்தாலும் மனுஷகுமார் அவங்க விசுவாசத்தை காண்பாரோ அப்படிங்கிறது தான் அங்கே அடுத்த வருஷம் போட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க, சோர்ந்து போகக்கூடாது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இரவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் இடைவிடாமல் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இரவும் சொல்லியிருக்கிறார். அதனால் ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணால் தேவனுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நம்ம ஜெபம் பண்ணுற நோக்கமானது பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். சொல்லி பார்ப்போம், கிடைச்சா உண்டு, இதெல்லாம் வந்து யூஸ்லெஸ் ஜெபம், வீண் வார்த்தை, நோக்கமே தான் ஜெபம். சொல்லி பார்ப்போம், சிலதான் வந்து நம்ம கேட்போம். அதாவது நம்ம வந்து ஆண்டர்கிட்ட வந்து நம்ம வந்து 40 லட்ச ரூபாய் வீடு கட்டணும்னு கேட்போம். இதெல்லாம் 10 ரூபா அது எனக்கு எதுக்கு நீ கேட்க, உனக்கு என்னன்னே தெரியல பாருங்க, எதை கேட்கணுன்னே தெரியல ஆண்டவர்கிட்ட. அப்போ தான் நீங்கள் அலப்புறம் பண்ணிட்டு உங்கள் சித்தமானால் எப்படி அப்படி அப்படின்னா சும்மா அப்படியே அந்த அலப்புறம் பண்ணக்கூடாது. நாங்கள் ஊழியமாக போகும்போது கேட்பாங்க, சீனியர் பிரதர் என்ன பண்ணலாம், நாங்கள் எப்படி போகலாம், கன்னியாகுமரிக்கு, ஐயா ட்ரெயினில் போகலாம், ஐயா டிக்கெட் புக் பண்ணிடுவேன். அப்படியா, சரி பண்ணேன். என்ன பிரதர் எப்படி போகலாம், ஐயா நம்ம ட்ரெயின்லையும் போகலாம் ஐயா, அப்புறம் பஸ்லையும் போகலாம் ஐயா. ஐயா என்ன சொல்கிறீங்க, அப்படியே போகலாமே. நான் அவரை பிடிக்கிட்டேன், கடுப்பாடி 3 வருஷம் சொல்லிட்டேன், 3 ஊழியம் மட்டும் சொல்லிட்டேன். ஏதாவது ஒன்று சொல்லும், அவரை குழப்பி என்னையும் குழப்பி அவர் ட்ரெயினுக்கு ஒரு கன்வின்ஸ் ஆகிட்டாரு. நீ இப்போ பஸ்ஸில்ங்கிறீங்க, அப்புறம் இல்லை இல்லை என்ன சொல், அப்போ ஐயா என்ன சொல்கிறாங்க அப்போ செய்ய சொல்லிட்டு போய் ஏன் போட இல்லை, நம்ம ட்ரெயினில் போனால் போகலாம். ஐயோ, நோக்கம் இல்லாமல் வேண்டுதல் வைக்கக்கூடாது, நோக்கம் இல்லாமல் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கக்கூடாது. கிளியராக இருக்கணும் நம்மளுக்கு ஜபங்கள்கிட்ட. என்ன நோக்கம், ஆண்டவரே இது எங்களுக்கு தேவை, எங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டிய காரியத்தில் எங்களுக்கு விடுதலை கொடுக்குறீங்க, அதை எனக்கு வழி செய்யணும். இரவும் ஜெபம் பண்ணுங்க, இடப்படாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நியாயம் செய்ய இருப்பாரோ, ஹல்லேலூயா, நிச்சயமாக செய்வார் என்று இயேசு சொல்லிட்டார். இயேசு சொல்லிட்டார். அதனால் நமக்கு அது கிடைக்கும். தேவனுக்கு சோத்திரம் உள்ளதாக. ஆகையால் 3வது நோக்கம் எப்படி இருக்குன்னா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்ம என்ன செய்ய வேணும், ஜெபம் பண்ண வேண்டும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் விசுவாசத்திலே ஜெபத்தை ஓட வேண்டும். தேவனுக்கு சோத்திரம் உள்ளதாக. 4வது பாயிண்ட், கர்த்தருக்கு சோத்திரம் உள்ளதாக நடத்துவதற்காக, அதாவது ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு காரியத்தை கர்த்தர் நடத்துறதுக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டும். தேசத்தை மாதிரி ஜெபத்தில் போய் நடத்துறதுக்காக ஜெபம் பண்ண அவசியம் கிடையாது. நடத்துக்காக ஜெபம் பண்ணும்போது தேசத்தில் உள்ள காரியத்தை பழக்கக்கூடாது. நடத்தலுக்காக, காட்ஸ் லீடிங்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12, 13, 18 வாசிக்கலாம். நடத்துக்கிற காரியம் மோசே ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே உங்கள் சமூகம் முன்னால் போனால் நகர மாட்டேங்க, நீங்கள் லீட் பண்ணலன்னா என் ஒரு கால் முன்னாடி வைக்க முடியாது அப்படின்ட்டார். நடத்தல் இல்லாமல் ஜெபம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். சார் நடத்தல் இல்லாமல் நடக்காதீங்க, அதுக்காக ஜெபம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 33, 12, 13. நீங்க போக சொன்னீங்க, ரைட்டு. யார் கூட என்ன வருவாங்கன்னு சொல்லல, என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவன் சொல்லவில்லை. யார் கூட போகணும், எப்படி நடத்தப்படணும்னு எனக்கு சொல்லலை. ஆனாலும் உங்கள் கண்ணில் கிருபை கிடைத்து சொல்லியிருக்கிறீங்க, பேசுகிறாருன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வாசிக்கிறார். உங்களுடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும் உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உங்களுடைய வழியை எனக்கு அறிவியும். அண்டர் பண்ணிங்க, உங்களுக்கு கண்ணு கிருபை கிடைக்கிறதுக்கும் உன் வழி அறிவி எனக்கு அறியும், எனக்கு அறிவியும். அதுதான் முக்கியம். நாம் நடக்கிறது தேவன் நடத்துக்கு நடக்கிறாங்களாமா என்னங்கிறத மதிச்சினோம், அந்த வழியை கண்டுபிடிக்கணும்.
நடத்தலாம் ஒரு காரியத்தை செய்யாது. வாசிங்க நடத்துறது. இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நான் நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆமென். நடத்தணும்னா என் சமூகம் முன்பாக செல்லும். வாசிங்களா. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நான் இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் நீங்க நடத்தலன்னா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு வாங்க. நீங்க நடத்தினா ஒரு ஸ்டெப் வைக்காதீங்க. நீங்க நடத்துற இந்த வழியை அறிஞ்சுட்டாங்கன்னு செய்யணும், போகணும். அப்போ இந்த வழியில ஜபம் பண்ணணும். 7 வருஷம் சோதனை உருவாக ஒரு டியூஷன் சென்டரில் போய் கேட்கணும்னு சொன்னோம். நாங்கள் போய் போனப்போ அந்த கதவை அடைக்கப்பட்டு அந்த சார் சொன்னார், சார் ஆல்ரெடி புக்கிங் முடிஞ்சிச்சு, எனக்கு ஒரு கோட்டை நான் முடிச்சுக்கிட்டேன், சேர்க்க முடியாது சார். ரொம்ப ரெக்வஸ்டாக தான் என்ன சொன்னார். நான் மறுபடியும் இங்கே வந்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண ஆண்டவரே, இந்த பிள்ளை படிக்கிறதுக்காக கேட்குறான், ஒரு நோக்கத்தோடு கேட்குறான். ஒரு வாசல் திறக்கலாம், வாசல் திறக்கூடிய நீர் தான், அடைச்ச வாசல் திறக்கிற நீர் தான் அப்படின்னு அந்த ஒரு கார்த்திகை நோக்கத்தோட ஜெபம் பண்ணினேன். ஆனாலும் இது தேவசித்தமாக இந்த காரியம் நீ நடத்துங்களா, எனக்கு ஒரு வழியை காட்டு. நான் இப்போ அவங்க போவேன், அவர்கிட்ட ஓகே சொல்லணும். ஓகே சொல்லிட்டாக்கா அதுக்கு ஃபீஸும் ரெடி பண்ணணும். அப்போ அவர் நீங்கள் ஒரு ஃபீஸ் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்து இன்றைக்கி நான் பே பண்ணிட்டேன்னா இதுக்காக ஓகே நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி இந்த வழியை நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்லி நான் நடத்துறதுக்காக ஜெபம் பண்ணிட்டு போனேன். அங்கே போனேன். அவரை 10 நிமிஷம் பேசி முடிச்சுட்டு சரி நான் ஒரு 3 சப்ஜெக்ட் கேட்டிருந்தேன், ஒரு சப்ஜெக்ட் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. ஃபார்ம் பண்ணி கொடுத்துருங்க. சரி ஃபீஸ் எப்போ சார் இனிமேல் பே பண்ணிடுங்க அப்படின்னாரு. அவ்வளோதான் எனக்கு ஏற்கனவே ஆச்சு. அப்போ நான் ஏற்கனவே ஒரு 3000 கையில் இருந்தது. அந்த பணம் காலையில் கவர்மெண்ட் கொடுத்த பணம் 7 சோத்திரம்னால மிச்ச சில பணங்கள் தேவைப்பட்டுருந்துச்சு. அப்போ நான் ஒரு 2 நாளாக ஒருத்தர் பணம் கேட்டுட்டு இருந்தேன், அது வரல. அவன் ஆண்டவரே இப்போ அவருக்கு ஜிபே பண்ண சொல்கிறாரு, என் கையில் இவ்வளோ தான் இருக்குது, மிச்ச சொச்சவங்க என்னமோ தெரியல. ஒருவேளை இந்த காரியம் நடத்துறது இருக்குது அப்படின்னு எப்படி ஒத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். நான் 2 நாள் முன்னாடி எதிர்பார்த்து வந்துச்சு அப்படின்னா நான் ஃபீஸை கட்ட என்னால் முடியும், நீங்கள் ஒத்துக்கொள்ளுறீங்க அப்படின்னு சொல்லி நடத்தலாம் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா 5 வரைக்கும் பார்த்து பணம் வரல. நான் 7:30 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன், இடையில பணம் வந்துருக்கு. ஹalleluya. கற்றுக்கணும் அப்பவே பே பண்ணிட்டேன். அதாவது நான் அந்த இடத்துல எப்படி இருந்ததுன்னா ஒரு தன்வந்தர் மாதிரி நடந்து கொள்ளப்பட்டேன். ஹalleluya. ஃபார்ம் ஒன்று அவர்கிட்ட திரும்பி வந்தார். ஃபார்ம் நடக்கும்போது ஜிபே பே பண்ணிட்டேன். அப்போ என்ன பற்றி என்ன வச்சுருப்பாரு, வச்சுருப்பாரு பெரிய பாட்டி இந்த தேவ நடத்த உட்பட்டுருக்கிறேன். ஹalleluya. அதுதான் பாயிண்ட். அப்போ அந்த ஜபம் வழி நடத்துறதுக்கான ஜபம் நமக்கு இருக்கணும். அப்போ எனக்கு பணம் வந்திருந்துன்னா இதை நான் சேர்ப்பாண்டது, இல்லைன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு நடத்தம் இருக்குது. ஒரு நாள் ஓகே சொல்லி பணம் வராமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சீட்டை வேற கொடுத்துருப்போம். அப்போ பாருங்கள், நான் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கர்த்தர் வழி நடத்துறது எப்படி அக்செப்ட் பண்ணுறேன்னா பணத்தை ஒரு ஆயத்தம் பண்ணி கொடுத்துட்டேன். இது நடத்துதா அப்படின்னு ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வசனம் சோத்திரம் எல்லா இடத்துலையும் கர்த்தர் வழி நடத்துங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. அதுக்கு ஒரு டிமாண்ட் நீங்கள் பண்ணலாம். கிதியோன் டிமாண்ட் பண்ணிடுறேன், ஆண்டவரே நான் வச்சுக்கிறது காணிக்கை நீங்கள் அங்கீகரிச்சுன்னா நான் அதை கிளம்பி போகிறேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணேன். கிதியோன் டிமாண்ட் பண்ணேன். இந்த இதெல்லாம் மழை இப்படி பெய்யணும், விடிய காலம் அதிர்ச்சணும், காஞ்சி போயிடணும் இப்படி டிமாண்ட் பண்ணார். அதுக்காக நம்மளும் வேறு மாதிரி பேசுகிறோம். ஆண்டவரே வெளியே வண்டி வச்சுருக்கிறேன், அது ஒன்று காணாமல் போச்சுன்னா அப்படியே அடிச்சு அந்த முட்டாத்தனமாக எதாவது பண்ணுற டிமாண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வசன பிரகாரமாய் சரியாக பண்ணணும். இப்போ கிதியோன் கரெக்டாக பண்ணார். ஒரு ஆச்சரியத்துக்குள்ளே நீங்கள் தான் வழி எடுத்துனீங்க, நீங்கள் தான் இந்த காரியம் சொன்னீங்க, நீங்கள் உங்கள் சத்தம் தான் வெளிப்பட்டுச்சுன்னு எப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்றத ஒரு இது செஞ்சார். அவர் ஒரு கண்டிஷன் மாதிரி அவர் நியாயமாக கேட்டார். நியாயபதிகள் 6:16 தான் வாசிங்க. நியாயபதிகள் 6:16. முறியடிப்பாய். உடனே அவர் நீ என்னதான் நீங்க தான் நடத்துகிற எனக்கு நினைச்சீங்க, ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்றாரு. வாசிக்கலாம். வாசிக்க ஆமாம், நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஆட்டுக்குட்டியை அடிச்சு பிரியாணிலாம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், வந்து சாப்பிடணும், இல்லை ஆசிரியக்கணும். அப்படின்னா நீ தான் தேவன் அப்படின்றது. இப்போ சாத்தான் சொல்லிட்டு போயிடுவான்ல, சாத்தான்னா ஒரு குழம்பு பிடிச்சிருவான், குட்டையில் கலந்தி போட்டு போயிடுவான், நின்று பார்க்க மாட்டான்.
ஆனால் தேவன் என்ன அர்த்தம், நின்று பார்த்தே எங்களை நடத்துவாருங்கிற நம்பிக்கை அவருக்கு உண்டு அப்படின்னு தான். சரி, அதே மாதிரி அது பலி அவனுக்கு அங்கீகரிக்கப்பட்டது, அதெல்லாம் புசிக்கப்பட்டது. சந்தோஷமா. அடுத்தது பாருங்க, பிற்பாடு 36-37 வாசிங்க பின்னாடி. 36-37 மழை பெய்யும். கையினால் இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிலுள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலில் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே பாருங்க. மழை பெய்யுமா அதில் மட்டும் படணும், மற்ற படக்கூடாதான். அடுத்த டிமாண்டு மற்றெல்லாம் பெய்யுமா அதில் படக்கூடாதான். இப்படி இருந்துன்னா நீ தான் சொன்னீர், நான் ஏற்றுக்கொண்டு நீ தான் வழி நடத்துகிறேன் அப்படின்னு அறிந்துக்கொண்டு நான் செய்வேன். பாருங்க, சில இடத்துல தேவோட வழியை கண்டுபிடிக்கணும், சில டிமாண்ட் பண்ணி அந்த கேட்கலாம். ஆண்டவர் இப்படி செஞ்சினா நீங்கள் நடத்தி நான் தான் கேட்டேன், எனக்கு பணம் வந்து நான் இப்போ போவேன், எனக்கு பணம் வந்து எல்லாம் ரெடியாக இருந்துன்னா நான் அதை நீங்கள் நடத்தி நான் நடந்து கொள்வேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். கர்த்தர் அப்படியே செய்தார். ஹல்லேலூயா. அப்போ டிமாண்ட் சிலர் பண்ணலாம், ஆனால் ரொம்ப தப்பாக பண்ணிடக்கூடாது. வசன பிரகாரம் ஒரு நியாயபரமான ஒரு காரியமாக இருக்கணும். அந்த மாதிரி கிரியம் செய்தார். பாருங்க, யாத்திராம் 14ஆம் அதிகாரம் 30-32 பாருங்க. கர்த்தர் வழிநடத்துக்காக வெயிட் பண்ணார், காத்திருந்தார்கள். கர்த்தர் வழிநடத்துக்காக ஜெபம் பண்ணினார்கள், வழிநடத்து பிரகாரமே செய்தார்கள். வாசிக்கலாம், வாசிங்க. யாத்திராம் 14-30-32. இன்னொருத்தர் யாத்திரா 40 எடுத்து வச்சுக்கோங்க. 36-37 யாத்திரா எடுத்து வச்சுக்கோங்க. வேறு வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். யாத்திரம் 14-32 இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு இல்லையா, மேகம் வரும்போது கடந்து சென்றார்கள். யாத்திரம் சரி. அப்போ நீங்கள் யாத்திரை 40-36-37 வாசிங்க. யாத்திரம் 40-36-37. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். இதுதான் அவங்க அடையாளங்க. தேவன் நடத்துவது தான். மேகம் எழும்போது அவங்க கிளம்புவாங்க. அடுத்தது மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார், காத்திருப்பாரு. அவ்வளோதான். கர்த்தர் நடத்தினாலும் அவங்க செய்வாங்க. வழிபட அந்த மாதிரி வழிநடத்துக்காக ஜெபம் பண்ணார் மோசே. ஆண்டவரே சமூகம் முன்னாடி போனால் நடத்துவேன், இல்லை செய்ய முடியாது அப்படின்னாரு. சரி, நான் மேகத்தில் வழி நடத்துகிறேன், ராத்திரி அப்படின்னு நான் வழி நடத்துகிறேன் என்று சொல்லி சொன்னார். தேவட பசங்க சோத்திரம்னால இப்படி அவர் செய்தது தான் அங்கு காரியத்தை நடப்பித்தார்கள் சொல்லி பார்க்குறோம். தேவட பசங்க சோத்திரம்னால இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்காக காத்திருந்தார்கள். அதுக்கு மீறி அவங்க எதையும் செய்யவில்லை. கர்த்தர் நடத்துகிற பிரகாரம் தான் செய்தார்கள். கர்த்தர் பசங்க சோத்திரம் இல்லாத ஆகியனால் வழிநடத்தலுக்கான ஒரு ஜபத்தை நம் நோக்கத்தோட நம்ம ஜபமான வழிநடத்தலுக்காக இருக்க வேண்டும். நம்ம பையன் அங்கே படிக்கிறான், இவங்க வேலைக்கு இங்கே போகிறான், அவன் வழிநடத்த ஆண்டவரே இப்படியா நீங்கள் டிக்கெட் அமைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த வழிநடத்த நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கணும், அவனுக்கு அங்கே மேனேஜர்லாம் டிரைவர்லாம் கிடைக்கணும், அந்த வழிநடத்தலை எனக்கு செய்து கொடுக்கணும். அவன் வழிநடத்தலுக்காக ஜபம் பண்ண வேண்டும். சங்கீதம் 143:10 பார்த்தீங்கன்னா வழிநடத்துகிற காரியத்துக்காக இருக்க வேண்டும். வழிநடத்துக்காக ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் நடக்கும். இல்லைன்னா இஷ்டத்துக்கு மேகம் எழும்பாமல் நம்ம போயிட்டு இருப்போம். மேகம் எழும்பாமல் நம்ம போயிட்டு இருப்போம். ஜபம் பண்ணி பாருங்க, வழிநடத்த கரெக்டாக இருக்கும். கர்த்தர் பசங்க சோத்திரம் உண்டாதாக வாசிக்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். நீரே என் தேவன். ஹல்லேலூயா. அடுத்தது உமது நல்ல ஆவி என்னை செம்மையாக வழி நடத்துவார். ஹல்லேலூயா. காலையில் ஜபத்தை பண்ணிருங்க. உமது நல்ல ஆவி என்னை செம்மையாக வழி நடத்துவாங்க சொல்லி காலையிலே வழி நடத்துக்காக ஜபம் பண்ணிருங்க. அந்த நாள் ஃபுல்லாக கர்த்தர் தான் அவங்க வழி நடத்துவார். ஹல்லேலூயா. தேவபசம் சோத்திரம் உண்டாதாக வழி நடத்தலுக்காக நம்ம ஜபம் பண்ண வேண்டும் சொல்லி கர்த்தர் நமக்கு காட்டுறார். அந்த நோக்கத்தோட நீங்கள் ஜபிக்க வேண்டும் சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக 5வது காரியம், நாம் பிறர் மன்றாட்டுக்காக நம்ம பிறருக்காக மன்றாடும்படியாக ஒரு ஜபத்தை ஏறெடுக்கலாம். தேவபசம் சோத்திரம் உண்டாதாக பிறருக்காக நாம் மன்றாடும்படியாக நம்ம அந்த நோக்கத்தோட ஒரு ஜபத்தை ஏறெடுக்கலாம். வாசிக்கலாம். யாத்திராகமும் 32ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 வாசிங்க. வெளிச்சம் போதுமா? யாத்திராகமும் 32, 11, 12.
மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, தேவரின் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டு அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தில் சொல்லுவானேன். எகிப்து பார்த்தீங்கன்னா சாட்சி போயிடும். நீங்கள் கொண்டு போட்டீங்கன்னா எகிப்து சாட்சி போயிடும். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமை, ஈசாக்கை, இஸ்ரவேலை நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவருக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்க பாருங்க, கெஞ்சி பிரார்த்தித்தான். இங்கே ஜபம் எப்படி இருக்கு? மன்றாட்டு ஒரு ஜபமாக இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை ரசிக்க முடியாது என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுங்க. அது குறிப்பாக என்னென்னா, கோபம் கொள்ளாதீங்க அப்படி தேவன்கிட்ட போய் என்ன செய்கிறாரு? ஆண்டவரே, இந்த ஜனங்களை அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வந்தீங்க, எகிப்து மத்தியில் கொண்டு போட்டான்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதனால் நான் மன்றாடுறேன், அவங்கள காப்பாற்றுங்க. முப்பிதாவையும் ஆபிரகாம் தேவனே ஆபிரகாமை நினைத்தரணும், இந்த தேசம் தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தை நினைத்தரணும். கெஞ்சினா மன்றாடுனா, பிறருக்காக நீங்கள் மன்றாடுங்க. பிற கடின நெஞ்சு உள்ளவங்களாக இருப்பாங்க, இல்லை உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். மன்றாடுங்க அவங்களுக்காக. மன்றாட்டு ஜபம் நம்ம வாழ்க்கையில் வேணும். நம்ம நோக்கம் வந்து மன்றாட்டு ஜபம் இருக்க வேண்டும். மன்றாட்டு ஜபம் இருக்கும்போது தான் அங்கே ஒரு ஆத்மாவை தேவனிடத்தை திருப்ப முடியும். தேவனோட கோபம் அங்கே பற்றிக்கொள்ளாதபடிக்கு பாதுகாக்கலாம். இங்கே தேவனோட கோபமும் மக்கள் மேல் இருந்தது. அந்த மோசே மன்றாட்டு ஜபமானது குறுக்க நின்று அங்கே ஒரு ஆள் அடிக்கிற போல அங்கே தேவன் நினைச்சிடுவார், அடித்து தீர்த்துடுவார். இன்னும் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவங்களுடைய மன்றாட்டு ப்ரேயர் ஆனது எல்லாரையும் உயிரோடு மேக் ஆல் த லைவ் அப்படின்னு எழுதியிருக்கேன். அவர் மன்றாட்டு ஜபம் பண்ணது எல்லா ஜனங்களும் உயிரோட வைத்ததுன்னு சொல்லி, உங்கள் மன்றாட்டு ஜபம் பிறரை என்ன செய்யும்? காப்பாற்றும். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பிறர் சிக்கலை மாட்டியிருக்கலாம், பிறர் தேவனோட கோபம் பிறர் மேலே இருக்கலாம். நீங்கள் அதை அறிஞ்சு கொண்டீங்கன்னா மன்றாடுங்க, அந்த நோக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இயேசு மன்றாடுறத தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் மன்றாடுகிறார். எப்படின்னா, அப்போ 1 யோவான் 2:1 வாசித்து பாருங்கள். இயேசு மன்றாட்டு ஜெபம் பண்ணுறார். நீ பாவம் பண்ணி தேவனுக்கு தூரம் போகாதீங்க, கோபத்தை உண்டாக்காதீங்க. மன்றாட்டு ஜெபம் ஏறெடுக்கிறார். வாசிக்கலாம். 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு வேண்டிய உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பரிந்துரைக்கிற ஜெபம், ரெக்கமெண்டேஷன் பிரேயர், மன்றாட்டு ஜெபம். இயேசு யார் எடுக்கிறார்? பாவம் பண்ண ஜனங்களுக்காக ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, அவர் பாவம் பண்ணி தூரமாக பார்த்துக்கணும். அவன் பாவம் பண்ணாலும் அவனை தண்டிச்சிடாதீங்க. நான் உங்களுக்காக கிருபாதர வழியாக 2வது வாசனம் தெரியும், கிருபாதர வழியாக இருக்கிறேன். அந்த கிருபாதரை நினைத்துக் கொள்ளுங்க, அவங்களை விடுவிச்சிருங்க. அவன் அப்படின்னு மன்றாடுறார். பரிந்துரைக்க ஜபம் அங்கே இயேசு மாடலோட காணப்பட்டார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சங்கீதம் 32:6 பார்க்குறோம். இப்படி பாவம் செஞ்சவனுக்கு சகாயம் பண்ண முடியாது எவனும் விண்ணப்பம் செய்வான் என்று சொல்லி பார்க்குறோம். சங்கீதம் 32:6. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் இவன், பக்தி உள்ள எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அது முன்னாடி அவன் செஞ்ச பாவத்தை சொல்றார். இந்த பாவம் மன்னிக்கப்படும்படியாக பக்தி உள்ள யாவனை செய்வான், சகாயம் கிடைக்கிறதுக்காக தேவனிடத்துல மன்றாடி ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. எனக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுவான், என் பாவம் என்னை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி அவர் அருமையாக சொல்றார். இந்த அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கி நம்ம பாவரிக்கிற வாங்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு மன்றாட்டு ஜெபம். மோசேக்கு அந்த ஜனங்க மன்னிச்சிடும், கோவப்படப்படாதீங்க. இயேசு சொல்கிறான், இந்த பாவம் செய்து இவனை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு கிருபை வழியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மன்றாட்டு ஜெபம். பக்தன் தாவீது சொன்னது, இதுக்காக பக்தியோட எவனும் அதுக்காக ஜெபிப்பான், விண்ணப்பம் பண்ணுவான், சகாயம் கிடைக்கத்தக்கதாய் என்று சொல்லி, ஹெல்ப் கிடைக்கத்தக்கதாய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:36 பக்கம் வாசிக்க வேண்டாம், 8:36 பார்க்குறோம். அவர் அழைத்தவர், நம்மளை மகிமைப்படுத்த அழைத்திருக்கிறார். அதனால் அவர் நமக்காக வேண்டு செய்கிறோம், ரட்சிப்பரும் அவரே, அவரை மரித்தவர் அவரே, நமக்காக உயிர்த்தெழுந்தார் அவரே, நம்மளை ரட்சிப்பர் அவரை, நமக்காக பிதாவிடத்திலே வலுபாசத்திலே வேண்டும் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மன்றாட்டு ஜெபம் நமக்காக இயேசு செய்து கொண்டிருக்கிறார், இப்பவும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மன்றாட்டு ஜெபம் தான் இன்றைக்கி நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனால் அதேமாதிரி நம்ம பிறருக்காக ஒரு மன்றாட்டு ஜெபம்.
ஆண்டவரே இந்த ஆள் இந்த தப்பில் விட்டான், இந்த பாவம் பண்ணிட்டாங்க, அவனை நீங்கள் அடிக்காது, தூரமாக போயிடாது, மன்னித்து கொள்ளுங்க, மன்னிக்க. இயேசு கிருபாதாரடியாக கொடுத்தாரே, அவர் சுத்திகரிங்க. அவர் மண்டாடு ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் இல்லாத பிறருக்காக மண்டாடு ஜெபம் பண்ணுவது ஒரு நோக்கத்தோடு நம்ம காணப்பட வேண்டும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னா, கற்றுக்கொள்ள என்ன அப்படின்னா, பிறருக்காக மண்டாடும்படியாக ஒரு ஜெபம் ஏற்படும். அந்த நோக்கத்தில் போய் வேறு காரியத்தோட சேர்த்தார். வீண் வார்த்தை உள்ளே வந்துடும். அப்புறம் அந்த ஜெபமும் கேட்கக்கூடாது, இந்த வரியும் கேட்கக்கூடாது. அப்போ நடுவில் நிற்கும் பாருங்க. மோசே எந்த தேசம் எப்படி பே பண்ணார் பார்த்தீங்களா? கர்த்தர் கோபம் கொள்ளும் போது தான் அது மண்டாடு ஜெபம் பண்ணார், மற்றவர்கள் பண்ணலை. என்ன பாவம் செய்யும் போது தான் இயேசு மண்டாடு ஜெபம் பண்ணுறார், பரிந்துரை ஜெபம் பண்ணுறார். அதனால் சகாயம் கிடைக்க வேணுங்கிறதுக்காக தான் அவர் பக்தியுடைய அவனும் விண்ணப்பம் பண்ணுவான். அப்போ கரெக்டாக அந்தந்த நேரத்தில் அந்த நோக்கத்தோடு நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு மன்றாட்டு ஜெபம் நமக்கு தேவை. அதனால் சில ஆட்களுக்காக நம்ம மன்றாட முடியாத நம்ம அந்த நோக்கத்தோட ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லாதாக. அடுத்த 6வது பாயிண்ட், தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லாதாக ரட்சிக்கப்படும்படியாக, பிறர் ரட்சிக்கப்படும்படியாக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். மன்றாட்டு ஜெபம் பாவ மன்னிப்பு கொட்ட முடியாது. இது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு உண்டு, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு உண்டு. பிறர் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபம் பண்ண வேண்டுங்கிற ஒரு நோக்கத்திலே நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். தன்னுடைய காரியத்தை மட்டுமே கவனிக்கமாக ஜெபம் பண்ணக்கூடாது. பிறர் ரட்சிக்கப்படும்படியாக தனி ஜெபம் ஒன்று அதுக்கு வச்சுருக்கணும். வாசிக்கலாம். அதாவது நாம நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அதே சமயம் பிறர் ரட்சிக்கப்படுவதற்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அது முக்கியம். நாம் எல்லா காரியத்தையும் ரட்சிக்கப்பட வேண்டுங்கிறதுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். அதாவது இந்த ஜெபம் எந்த நோக்கம் இருக்குன்னா, நாம் ஒரு காரியத்தை விடுதலை பெறதுக்காக, நாம் ஒரு காரியத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்காக இந்த ஜெபம் இருக்க வேண்டும். அதே சமயம் பிறர் ரட்சிக்கப்படுவதுன்னு செய்யணும். நமக்கு மட்டுமே எல்லாம் பிறர் ரட்சிக்கப்படுவதற்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். இது தனித்து நோக்கத்தோடு இருக்கணும். இப்போ நான் யாருக்காக ஜெபிக்கிறேன், இந்த ஆத்மாவை ஜெபிக்கிறேன், அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வார்த்தைகள் மட்டும் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ ஏன் பிரச்சனை இப்படி இருக்குது, நான் ஒரு நெருக்கத்தில் இருக்கிறேன், இது விடிக்கப்பட அந்த காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக இதுக்கு நம்ம ஒரு மாதிரியை பார்க்குறோம். யோனா 2ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கும்போது, அவர் ஒரு நெருக்கத்தில் போய் மாட்டிக்கிட்டார். அவர் தான் தப்பு பண்ணார், நெருக்கத்தில் போய் மாட்டிக்கிட்டார். அதுலேருந்து என்ன செய்கிறாரு, ரட்சிக்கப்பட முடியாது ஒரு ஜெபம் பண்ணுறார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக தன்னை ரட்சிக்கப்பட முடியாத ஒரு ஜெபத்தை யோனா செய்தார். இது நல்ல நோக்கத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். வாசிக்கலாம். மீன் வயிற்றிலிருந்து யோனா விண்ணப்பம் பண்ணுகிறார். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்புறம் பின்னாடி 7-8 வசனம் சொல்கிறார். ஆண்டவரே நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க, அப்படிலாம் பண்ணீங்க, நான் தான் மறி வரேன்ட்டு அப்படிலாம் சொல்கிறார். கடைசி என்ன சொல்லி முடிக்கிறது தெரியுமா? 9-10 வாசனம் பண்ணிங்க. துதியின் சத்தத்தோடு உங்களுக்கு பலியிடுவேன். துதியின் சத்தத்தோடு உங்களுக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். நான் பண்ண பொருத்தனை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணினார் யோனா. தன் மீன் வயிற்று நம்ம இந்த மாதிரி மீன் வயிற்றுக்குள்ள மாதிரி நிறைய சிக்கலில் மாட்டிருக்கிறோம். நாமளே தேசத்து விலைக்கு போய் எங்கே போய் மாட்டிருக்கிறோம்? கடலில் மாட்டி, கப்பலில் மாட்டி, கடைசியில் எங்கே மீனில் மாட்டிருக்கிறோம். இனி அடுத்தது கிரைண்டு தான். மீன் சின்ன மேலே கிரைண்டு தான். அவ்வளோ பெரிய ஆளை அது திங்காமல் நிற்கினா தேவசித்து அங்கே பாதுகாக்கப்படுதுன்னு அர்த்தம். அந்த 4ஆம் வசனம் பாருங்கள். அவர் என்ன நீங்கள் நான் நெருக்கத்தில் கூப்பிட்றேன், அது சொல்கிற மாதிரி அந்த விஷயத்தை மாதிரி அழுத்துறாரு. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன். நான் பாருங்க, இது என்ன அர்த்தங்க? ஹல்லேலூயா. நான் உன் கண்களுக்கு ஆமாம். இந்த மாதிரி நமக்கு ஏதாவது சூழ்நிலை இருக்குமோ? நிறைய நேரங்களில் நம்ம தேவனுக்கு அப்பாற்பட்ட போல நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம், நெருக்கத்தில் இருப்போம். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரே ரட்சிக்கப்பட முடியாத ஜெபம் பண்ண. நான் கடன் பிரச்சனைக்கு அப்படி தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே கடன் பிரச்சனை வெளியே ரட்சிக்கிறோம். மீன் வாய்க்கு ஆகப்பட்ட பிறகு வந்துருக்கேன், என்ன தள்ளப்பட்டிருக்கிறேன். மீன் வாய்க்குள்ள கடன்கிற பிரச்சனையில் என்ன மீன் மாதிரி எனக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். அந்த மீன் கருவாடாக முன்னாடி என்ன காப்பாற்றிருக்கேன், இதில் சமைச்சு சாப்பிட முன்னாடி என்ன காப்பாற்றிருக்கேன். நான் துதியின் சத்தத்தை நான் உயர்த்துவேன், நான் துதி பலியை செலுத்துவேன், சோத்திரப்படி செலுத்துவேன், உன் ஆலயத்தை போய் பார்ப்பேன், பொத்தனை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தரோட என்றார். ஹல்லேலூயா. சோத்திரம் அருமையாக சொன்னார். ரட்சிப்புக்காக ஜோனா வைத்திருந்து ஜெபம் பண்ணினார், மீன் வைத்திருந்து ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நமக்கு அந்த மாதிரி தள்ளப்பட்டேன், நெருக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த விஷயத்துக்கு மாத்திரம் ஜெபம். அந்த இடத்துல உள்ள போய் பிள்ளை படிப்புக்காக ஜெபம் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் ஒரே அப்ளிகேஷன் போட்டு பழக்க வேண்டாம், மீன் பார்த்துக்க வேண்டாம், அலப்ப வேண்டாம். தேவனுக்கு தெரியும் என்னென்ன தேவைங்க இருக்குது. நீங்கள் நோக்கம் சரியாக இருக்க வேண்டும்.
இப்போ அவன் வந்து அவனோட காரியத்துக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சந்தோத்திரம். அது மாத்திரமல்ல 1 தீமோத்தேயு 2:1-4 வாசிக்கும் போது பிறர் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணுறதுக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீங்க. அதுக்கும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:1-4 வேற வாசிங்க. எல்லா மனுஷத்துக்காக இதெல்லாம் பண்ண வேண்டும். ரெக்வெஸ்ட், அப்ளிகேஷன், ப்ரேயர்ஸு, தேங்க்ஸ் கிவிங் எல்லாம் பண்ண வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அடையவும் அவர் சித்தமுள்ள. ஹல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாது. நல்ல வார்த்தை கேட்டுங்க. நான் மட்டுமல்ல, எல்லா ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அடையவும் தேவ சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ எல்லாருக்காக மனுஷனுக்காக என்ன செய்யணும்? வேண்டுதலையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். நம்ம ஆளுநர் ராஜாக்களுக்காக எடுக்க வேண்டும். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மூடு வந்து ராஜாக்களுக்காக வெள்ளிக்கிழமை கரெக்ட் ராஜாக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம், துறைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணு சொல்லி எங்களை ஆளுகிற ராஜாக்கள் நேர்மையாக நேர்த்தியாக நடந்து ஜெபம் பண்ணி போனால் வெள்ளிக்கிழமை. அவங்களுக்காக ஜெபம் பண்ணால் கத்தவங்களுக்கு ஒரு ஆசை கொடுப்பாங்க. நேற்று பெரிய கிஃப்ட் வந்துச்சு. அதை எப்போ நான் அப்புறம் முடிச்சு சொல்கிறேன். பெரிய கிஃப்ட் கவர்மெண்ட்லேருந்து ப்ரொஃபஸர் ஒரு பேண்ட் ஷர்ட்டு, ஒரு மைக்கில் சொல்லாமல் தெரியல, ஒரு சேலை, ஒரு கிச்சன் செட்டு எல்லாம் நேற்று கற்றுக்கு நான் கேட்டுக்கணும். அவங்களுக்காக ஜெபம்னா அவங்களுக்கும் ஒரு விஷயமா வரும். தேவனுடைய சந்தோஷம் அது வந்து பாத்திரத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அனுகூலம் செய்வார். ஹல்லேலூயா. ஆகையினால நம்முடைய ரட்சிப்பு மாத்திரம் ஜெபிக்காம பிறருக்கு ஜெபிக்கிற ஒரு நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். எசேக்கியா தன் வியாதிக்காக ஜெபம் பண்ணினான். கர்த்தர் ஒரு 5 வருஷம் கொடுத்தார். பார்த்தீங்களா? அவரோட சிக்கல் ஒரு இடத்துல தான் இருந்தார் எசேக்கியா ராஜா. காலத்தை ஒழுங்குபடுத்துவோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு தீர்க்கதரிசி. உடனே என்ன செய்தார்? ஆண்டவரே மன்றாடு அழுதாரு, கேட்டார். அவர் தன்னை ரட்சிக்கப்பட முடியாது ஜெபம் பண்ணார். கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டு 15 வருஷம் கையில் கொடுத்தார். 2 வருஷம் சோத்திரம் உண்டாக இந்த வியாதி பிரச்சனை எதுவும் சிக்கலை மாட்டிட்டீங்க, நெருக்கடி தள்ளப்பட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போதுனா நீங்கள் என்ன செய்யுங்க? தேவனிடத்தில் இந்த ரட்சிக்கப்பட முடியாத ஒரு ஜெபத்தை ஏறணுங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியத்திலிருந்து ரட்சிப்பார். வியாதி இருந்தாலும் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல ரசிக்கிறோம். அந்த இடத்துல போய் வேறு வீண் நோக்கம் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல ஆஸ்பத்திரியில் போய் ஜெபம் பண்ண போயிருந்தோம். அவருக்கு முடியாமப்படுத்துக்கிறாரு. அந்த இடத்துல எப்படி போய் ஜெபம் பண்ணணும்? கூட வினோதமாக ஜெபம் பண்ணார். ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும், இந்த வியாதியிலிருந்து அவருக்கு மீட்பை கட்டளையிடும், இந்த வியாதியிலிருந்து அவருக்கு விடுதலை கட்டளையிடும், சீக்கிரமாக அவன் சண்டையில் வந்து சாட்சி சொல்ல கட்டளை ஜெபம் பண்ணலாம். எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தாவே என் ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டார். 6 மாதம் படுங்க. அது கிரியை செய்யல. அவர் மீன் பார்த்தாங்க அழகுறோம். ஆசீர்வதிக்கலாம் வெச்சு வெளியே வரட்டுமே, அப்புறம் ஆசீர்வதிக்கலாமே அப்படின்ட்டு தான். தேவனுடைய சோத்திரம் உள்ளதாங்க. அப்போது இதில் என்ன உண்டாது பாருங்க. இவங்க தேவைதான் பார்த்து அலப்பறம் பண்ணி நம்ம ஆளை படிக்க ஆகிட்டாங்க. வெற்றில் உள்ளவங்கள ஆசைக்கு எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? வெற்றிப்படுமா ஜெபம் மாற்றி ஜெபம் பண்ணாங்க. அது அங்கே கிரியை செய்யலாம். அதனால் மீன் அலப்பறம் பண்ணுற நோக்கம் சரி கிடையாது. நோக்கம் வந்து என்ன அப்படின்னா தன்னொரு ஜோமனை கூப்பிட்டாங்களா அப்படின்றது வரும். கூட எல்லாம் அலப்பறம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாமல் தான் ரட்சிக்கப்படும் நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலை மீனுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கீங்களா? ரைட், ரட்சிக்கப்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எசேக்கியா போகிற வியாதி போட்டு சிக்கல் இருக்கும்போதா அது ரட்சிக்கப்படியாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கேட்பா. அதுக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணணும். பிறர் ஆத்மா ரட்சிக்கப்பட முடியாது ஜெபம் பண்ணுறீங்களா? கர்த்தர் ரட்சிப்பு நடத்துவார். அது அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆகையினால ரட்சிப்பு பிறருக்கும் நமக்கும் ரட்சிப்பு கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம்? அந்த நோக்கத்தோட ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் சந்தோத்திரம் 7வது பாயிண்ட். இது ரொம்ப முக்கியம். இது ஒரு ஹைடெக் பாயிண்ட்டு. ரொம்ப ஒரு ஆவிக்குரிய முயற்சி உள்ள பாயிண்ட். என்ன அப்படின்னா தேவனுடைய நினைவில் அறிந்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுடைய அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒன்று நினச்சிட்டு இருக்க, நீங்கள் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் நினச்சிட்டு இருக்க, நாம் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி நினைக்காம தேவன் நினைக்கிறத நாம் நினைக்கும். உன் வழி என்ன ஒன்று நினைவு எழுதுகிற அல்லன்னு சொல்லிட்டார். அப்போ அவர் நினைவு ஒன்று இருக்குல்ல, அதை அறிஞ்சுக்கிடுவோம். அது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 22, 27, 26 வாசிக்கும் போது 22, 20 வாசிக்கும் போது ஆபிரகாம் அங்கே கேட்டார், ஆண்டவரே 50 பேர் இருந்தீங்கன்னா அதிகமான பணத்தை அளிப்பீரோ? அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். 5 பேர் கம்மியாக இருந்தால் அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டார். இன்னும் 5 பேர் இப்படி சொல்லிட்டு கடைசியில் ஒருத்தர் இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். நீங்கள் என்ன தெரிஞ்சிச்சு? தேவனுடைய நினைவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டார்.
இது எப்படி உண்டாகும் சாத்தியம் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த பதில் வச்சே ஜெபம் பண்ணணும். ஹalleluya. இது ரொம்ப இது ஒரு ஞானி ஜெபத்துக்கு மேலாக இருக்கிறது. எப்படின்னா கர்த்தர் வச்ச பதில் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பாக செய்வார், அவர் மனசுல காட்டுவார். அதான் விஷயம். இது ரொம்ப சில ஃபவுண்டர்ஸ் சபையில் ஒரு சர்ச்சாளர்கள் இப்படி தான் ஜெபம் பண்ணுறாங்க. தேவனுடைய நினைவுகளை அறிஞ்சு ஜெபம் பண்ணுறாங்க. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, தேவன் இப்படி தான் செய்வார், இப்படி தான் செய்யக்கூடாது, செய்ய மாட்டார் அப்படின்னு அறிஞ்சு ஜெபம் பண்ணுறாங்க. நாம் போன வருஷம்லாம் நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்கோம். தேவனுடைய நினைவில் அறிந்ததற்கதான் நிறைய பாயிண்ட் நம்ம செய்து கொடுத்துருக்கோம். தேவ சந்தோஷத்தில் இன்னும் இந்த வருஷத்தில் கொடுப்போம். தேவனுடைய நினைவில் அறியத்தக்கதாக நம்ம செய்தி கட்ட கொடுத்துட்டு வர்றார். போன வாரம் நம்ம பார்த்தோம், தேவன் நம்மளை கண் பார்க்கிறார்கள் அவருடைய காரியமாக. ஹalleluya. நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் தேவனுடைய காரியமாக. தேவனுடைய காரியத்தை அறிஞ்சு செயல்பட வேண்டும், மாற்றி மாற்றி செயல்படக்கூடாது. வாசிக்கலாம். அது ஒரு வருஷம் வாசி முடிச்சுங்க. அதிகம் 19, 22, 23 தியானம் வாசிங்க. அதிகம் 19, 22, 23, 26. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். வேண்டுதல் வச்சிருப்பாங்க. நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறது மட்டும் ஜெபம் நினச்சிக்காதீங்க. ஆவியில் எழுதுறது ஜெபம் தான், ரெக்கஸ்ட் ஜெபம் தான். நின்றுட்டு தேவனை கேட்கணும். அவர் தேவனுக்கு முன்னாடி நின்றார். வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ கேட்டார். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சிக்காமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. அவரோட பாயிண்ட் என்ன, தும்மா கூட நீதிமான் அழிப்பறா இல்லையா தேவன் மைண்டில் இருக்கிறாங்க. அழினா எல்லாம் அடிச்சுவாரா அப்படின்னு தெரியணும். இல்லை அது நீதிமானம் மட்டும் விட்டுட்டு மற்ற அடிப்பார் அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கணும். இது அவர் மைண்டில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கும். எப்போவுமே ஒரு காரியத்துக்கு தேவனுடைய நினைவு என்னங்கிறத பார்க்கணும். இந்த ஊழியத்து குறித்து நினைவில் கற்று எனக்கு காமிச்சிட்டு தான் இருக்கிறேன். இது என்ன ஆண்டவர் என்னங்கிறது, அசலாக காலம் வர்றாங்க, நிற்கிறாங்க, தங்குறாங்க, போகிறாங்க, மறுபடி வரல, திரும்பி எம்டியாவது திரும்பி ஃபுல்லாகுது. அந்த கற்ற நினைவில் நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். அவர் இங்கே அனுப்புகிற பதிலை வச்சு நான் திருப்பி கேட்டுக்கொண்டிருக்கேன். அதை காரியத்தை அறிந்து கொண்டிருக்கேன். ஹalleluya. 2 சோத்திரம் உண்டாதாக அவன் எல்லா ஊழியத்தையும் சரி சில காரியங்கள் தேவனும் அதை பற்றி நினைவுகளை அறிந்து கொள்ளணும். மாற்றி மாற்றி நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த காரியத்தை அதிகம் வாசிக்க வேண்டாம் அப்படி கேட்டு கடைசி வசனம் பாருங்க. 32 வாசம் முடிச்சுக்கலாம். கோவம் வராதுப்பாரு. ஏன்னா நீங்கள் வச்சு பதில் வச்சு திருப்பி கேட்டுருக்கேன். ஆனால் கோவம் வரக்கூடாது. இன்னும் பேசுகிறேன். எனக்கு இன்னும் பாயிண்ட் கிளியர் ஆகல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரிய வர மாட்டேன். கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன். அவர் கிளியர் பண்ணிக்க அப்படின்னு கேட்குறாரு. 10 இருந்தால் என்ன பண்ணீங்க அப்படி அப்போ கட்டு அவர் சொல்கிறாருங்க. அழிப்பதில்லைங்கிற ஹalleluya. மைண்டை புரிஞ்சுட்டார். தேவன் நினைவுங்கிறத கண்டுபிடிச்சார். அப்போ துன்மார்க்கோட நீதிமான் அழிப்பதில்லைங்கிறது தேவனுடைய திட்டத்தில் இருக்குது, நினைவில் இருக்குது அப்படின்றத வரை கண்டுபிடிச்சார். 7 சோத்திரம் இல்லாத சில, அதாவது தேவ சித்தங்கிறது வேறங்க. தேவ சித்தங்கிறது நம்ம என்ன செய்யணுங்கிறது தேவன் நினைச்சிருக்கிறது நம்ம செய்யறது. இது பரலோகத்துக்காக அறிந்து கொள்வது. இந்த தேவனை நினைவில் அறிந்து கொள்வது எப்படின்னா, என் வழி உங்கள் வழிகள் இல்லை, என்னுடைய உணர்வுகள்னா அந்த நினைவுகள் பரலோகத்துள்ள காரியங்களாம். அப்போ தேவனுடைய நினைவுகள் அவர் மைண்டில் ரீட் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம், ஹைடெக்கான ஜபம். இது எல்லாரும் பண்ண முடியாது. வந்து பதிலே வச்சு கேட்கணும். தேவ சித்தங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் தேவன் நினைக்கிறதா நிறைவேற முடியாது ஜபம் பண்ணுறோம். ஆனால் தேவ நினைவு அறிந்து கொள்ள முடியாது, தேவ நினைவுகளை அறிந்து கொள்ள முடியாது ஜபம் பண்ணுறது வந்து வேறு. அது தேவன் என்ன திட்டம் பரலோகம் வச்சிருக்கிறார் என்னதான் தெரிய வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், கிறிஸ்து வந்து உலகத்தில் வந்து பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணிட்டு முன்னாடி உயிர்த்துறது தேவனுடைய நினைவில் உள்ளதா. ரட்சிக்கப்பட முடியாது தன் குமாரன் அனுப்பணுங்கிறத தேவன் நமக்கு தெரிஞ்சது தெரியல. ஆனால் தீர்க்கசமமாக அவர் நினைவுகளை வெளிப்படுத்தினார். தேவன் தீர்க்கசமாக நினைவுகளை வெளிப்படுத்தினார். நமக்கு ஒரு பாலன் பிறந்தால் எல்லாம் தீர்க்கசமாக சொன்னார். யாரும் அதை ஏற்றுக்கொள்ளலை. இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதை ஏற்றுக்கொண்டாங்க. சில விஷயங்கள் தேவனுடைய திருவுள்ளத்தில் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும். அதுதான் சில புஸ்தகமாக எழுதுறாங்க. கண்டுபிடிச்ச ஒரு பாயிண்ட் புஸ்தகமாக எழுதுறாங்க. பாருங்கள், இயேசு சபை உண்டாக்குற நோக்கம் என்ன? அந்த பாஸ்டர் வீடு கட்டுறதுக்காக. இன்றைக்கி எல்லாரும் பாஸ்டர் வாழ்வாதாரத்தில் சபை கட்டணுன்னு கிடையாது. சபை கட்டுற நோக்கம் என்ன? நமக்கு பிதாவுக்கு முன்பாக கரை திரை பிழை இல்லாத ஒரு சபையை தேவன் மகிமைக்காக நிறுத்தும்படியாக அவர் பாடுபட்டார். ஹalleluya. அதுக்காக சரிந்து ஒப்பு கொடுத்தார். அப்போ சபை ஆரம்பிக்கும் தேவன் சரிந்து ஒப்பு கொடுத்தாலும் சபையோட நோக்கம் என்ன? கரை திரை இல்லாமல் நினைச்சணும்
சபையை தேவனிடத்துல ஒப்படைக்கணும். ஹalleluya. இது அவருடைய திட்டம், அவருடைய நினைவு, இயேசு நினைவுலாம். இப்போ சபை ஆரம்பிக்கிற நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னா, மக்களை கரைதரை இல்லாம ஆயத்த பண்ணி தேவனிடத்துல ஒப்படைக்கிறதா. அதுதான் அங்கே தேவனுடைய நினைவாகும். நம்ம நினைவுகள் எப்படி இருக்கு? அப்போ அந்த நினைவு நோக்கி ஜெபம் பண்ணினா காரியம் சித்தி உண்டா. இப்போ ஒவ்வொரு பதிலும் ஒரு ஆத்மா வச்சு அதை அவர் ஆத்மா கற்று பதில் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த ஆத்மா வச்சு என்ன செய்ய ஆண்டவை திட்டம் இருக்கு மாதிரி இந்த ஆத்மா கொடுத்து கேட்கணும். அவன் அதை பண்ணுவான் அவனோட ஓனா கேட்பேன். எனக்கு ஜராபதி ஒரு நாள் தேவன் வெளிப்படுத்தினான். அவனுக்கு உங்கள் நினைவு என்ன ஆண்டவை? இப்போ பசங்களை பற்றி தேவன் நினைவு என்ன திருவாபதி கட்டேன். ஆனால் ஒவ்வொரு காரியத்தை காண்பிட்டான். அதைப்படி இன்னும் நடத்தணும்னு ஜெபம் பண்ணிட்டு கற்றுக்கணும். அதை நடத்தி கொண்டு இருக்கிறான். அவர் நினைவுகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விடுத்த ஆரம்பிக்கும் ஆண்டவரை எனக்கு ஒரு ஆதாரம் பண்ணுறேன், நான் தனியாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் சனிக்கிழமை எனக்கு அப்போது முதல் 2 வாரம் மியூசிக் வாசிக்க ஆள் கிடையாது. நானே ட்ரம்பட் வாசிக்கிறது ஒரு சிரமமான காரியம். அப்படி இருந்தபோது எனக்கு கரெக்டாக ஜரா 3 வயசு. அப்போ தான் யூகேஜி எல்கேஜி சேர்த்துருக்கோம். அந்த சனிக்கிழமை அப்போ ஃபேமிலியாக சுற்றிக்கிறதுக்காக வருவோம். சனிக்கிழமை வந்தோம். அப்போ நாளைக்கு காலையில் என்ன பண்ணுறது, நம்ம இந்த நோட்ஸ் எடுத்து கீபோர்டு எப்படி வாசிக்கிறது அப்படின்னு தடுமாறி வந்துருக்கேன். அம்மா வந்தான். அவன் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இவ்வளோ தருவான், இவ்வளோ தருவான். அவன் முழங்கா பண்ணி டம்மில் உட்காந்தாலும் 2 ஒரே இடத்துல இருப்பாங்க. அப்போ நீங்கள் வேணால் வீடியோ பாருங்க. அவன் முழங்கா போட்டு டம்மு அடிக்க உட்காந்தான். 9 தான் இருக்கும். முழங்கா போட்டு வந்து 9 தான் இருக்கும். அதை கொண்டு ஏதோ இருப்பான். அம்மானு ஒரு டானத்தை வாசனம் பாருங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. டக்கு அந்த சவுண்டு வர மாதிரியே இருந்துச்சு, நாளம் மாதிரி இருந்துச்சு. இன்னும் எடுத்து வாசிக்கிறான். அவனை பார்த்தா அந்த என்ன ராகம்னு பார்த்தேன், அந்த என்ன தாளம் பார்த்தேன். அது ஒரு 8 பாட்டு நம்மளை பாருங்க, துதி அப்படின்னுச்சு. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவன் அதே பாட்டு சொன்னேன். அந்த சுற்றி வாரம் ஃபுல்லாக அவன் தான் அடிச்சான் பாட்டு. மறுநாள் அந்த கீபோர்டு வச்சு நான் பாட ஆராதனை முடிச்சாச்சு. காணிக்கப்பட்ட உனக்கு நான் கூட கையில் விட சின்ன பையனா காணிக்கப்பட்ட கரெக்டாக அடிச்சான். அப்புறம் அதே மாதிரி பார்த்து கிருவாவை கற்றுக்கொண்டு கிருவாவில் அடித்தான். 2 வருஷம் சோத்திரம்னால கற்று சொல்ல பாயிண்ட் எடுத்தான். அவர் நினைவினை வெளிப்படுத்தினார். எப்படின்னா, இதுதான் அவருக்கு ஆதாரம் வேண்டாம். ஹalleluya. நீ தனியாக டம் அடிக்க முடியாதுன்னு சொல்கிற பற்றி என் நினைவில் எனக்கு காண்பித்தான். இந்த ஊழியத்துக்கு நினைவில் ஒவ்வொரு ஆதாரமாக எனக்கு காண்பித்தான். 2 வருஷம் சோத்திரம்னால அதனால் ரொம்ப கற்றுக்க மகிழ்ச்சி அடைந்தேன். தேவன் இந்த ஊழியத்துக்கு எனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லி கற்று வருஷம் சோத்திரம்னா. அதனால் தேவனுடைய நினைவில் இருக்க ஜெபம் பண்ணுங்க. மாற்றி பண்ணிடக்கூடாது. தேவன் நினைவு தெரியுமா? எல்லாரும் ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேல் ஆசீர்வாதம் தேவனுக்கு பிரியமான. எல்லாரும் ஆசீர்வதிப்பது. அவர் பலிய ஆதாமா பெருகும் சொல்லி ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் ஆசீர்வாதம் பிரியமா இருந்தது. ஆதாமா ஆசீர்வதித்தார். அப்புறம் அவன் வெளியே போயிட்டான். அப்புறம் ஆபிரகாம் ஆசீர்வாதம். எல்லாம் ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய திட்டத்தில் இருக்கு. அவர் நினைவு ஃபுல்லாவே ஆசீர்வதிக்க. சாபங்கிறது அவருக்கு சாபம் விட அவருக்கு கிடையாது. நீனா பாவம் பண்ணி சாபத்தில் போடாதான் வந்து தவிர தேவன் சாபம் விடுறாருல்ல. ஹalleluya. தேவன் என்ன வேண்டுதோ ஆசிர்வதிக்கணும். வசனம் என்ன சொல்றது? கர்த்தர் நம்ம ஆசிர்வதித்திருக்கிறார். ஆரோனையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். தேவனை ஆசிர்வதிக்கிறது அவருடைய நினைவுல உண்டாம். மக்களை ஆசிர்வதிக்கிறது ஒரு நினைவுல உண்டாம். சபிக்கிறது இல்லை. கர்த்தர் நினைத்திருக்கிற ஆசீர்வதிப்பார். அதான் வசனம். இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். ஆதாமை பலி ஆசீர்வதிக்கிறது அவருடைய நினைவை வெளிப்படுத்தி அந்த ஆசீர்வதித்தார், நடைமுறை கொண்டு வந்தார். இப்படி இருக்கும்போது இந்த நினைவில் அறியாத ஒருத்தர் போய் ஒத்திகரசு போய் சபிக்க போயிருக்கிறார். தீர்க்கதரிசி. அப்போது இவர் தேவன் நினைவை அறிஞ்சு செஞ்சாரா அறியாமல் செஞ்சார்? எப்படியே செஞ்சுட்டார். மொத்தத்தில் தேவன் நினைவுக்கு எதிராக செஞ்சார் சொல்லி நம்ம சாட்சி கொடுக்கலாம். அப்புறம் கண்டுபிடிச்சார். ஈஸ்வரர் ஆசீர்வதிக்கிறது பிரியமையா, அவர் நினைக்கிறது தேவன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். கழுத பேசினதுக்கப்புறம். அதனால் தேவன் நினைவில் அறிஞ்சு நம்ம செயல்பட வேண்டும். கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அதுதான் தேவன் நினைவில் மறைய வேண்டும். நிறைய தேவன் நினைவில் அப்பப்போ சொல்லி கொடுத்தா இருக்கிறோம். 2-3 பேர் தான் நான் வருவேன். தேவனுடைய திட்டமாகும். அவர் தேவன் எப்போ வருவார் அப்படின்னு அதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டும். அவர் நினைவில் நம்ம அறிந்து கொள்ளாமல் நம்ம ஏதாவது ஒரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம். சரணத்தில் அவர் நினைவு எதிராக கூட ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே அவர் அப்படி சாபத்துக்குள்ளாக்குங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க, நமக்கு நல்லா கேட்டுங்க,
தேவர் ஆசிர்வதிக்கிறது பிரியமாக இருக்கிறார். ஆசிர்வதிக்கிற ஒரு நினைவுலாம், சமைக்கிற ஒரு நினைவு இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறதுமா, தேவன் என்ன எதிராக செஞ்சுறோம், சாபம் பண்ணுறோம். சாபம் பண்ணுறது நம்மளோட வேலையே கிடையாது. சபிக்கிறது நம்முடைய வேலையே கிடையாது. அவன் பாவம் செஞ்சு அவன் சாபத்தோட போயிடுவான். நம்ம அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல அவசியம் இல்லை. அது மீன் வார்த்தைகள் அது ஜபத்தில் கண்டிப்பாக கொண்டு வராது. அவன் அப்படி ஆக்கம் ஆண்டவரே ஆமாம் அப்படின்னா பண்ணாதீங்க. அது முழுக்க முழுக்க தேவனுடைய நினைவுக்கு எதிரான ஒரு காரியம். ஆசிர்வதிக்கிறது என்னது, தேவனுடைய நினைவுகளாம். ஆனால் தேவனுடைய நினைவுக்கு எதிராக செயல்பட முடியாது. தேவ நினைவுகள் நம்ம தெரியலன்னா தேவன் நினைவுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த இடத்துல இந்த நினைவு வெளிப்படுத்தும், இந்த ஊழியத்தை கொடுத்து உங்களை நினைவை வெளிப்படுத்தும், சபையை கொடுத்து உங்கள் நினைவு வெளிப்படுத்தும், இந்த ஆத்மா கொடுத்து வெளிப்படுத்தும். அதான் பிள்ளைங்க சொன்ன பிள்ளைகள் அதுதான் சொன்னேன். உங்களுக்கு கத்தாவே இந்த ஆத்மா கொடுத்து இந்த பிள்ளைகளை கொடுத்து எனக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே இந்த காரியம் இப்படி செய்வான் போவான்னு கத்தனை வெளிப்படுத்தினான். இன்னும் தேவனுடைய நினைவில் அறிந்து கொண்டு அதுக்கு வர செய்யலாம் நம்ம கூட. ஆனால் தேவனுடைய நினைவில் அறியதுக்காக நம்ம வர்ணிச்சணும், ஜெபம் பண்ணணும். தேவனுடைய பசங்க சோற்றுன்றதாக ஆகையினால இந்த காரியத்தில் மனசு வச்சுக்கோங்க. எல்லா காரியத்துக்கும் இப்போ இந்த 7 நோக்கம் பார்த்தோம். இந்த 7 நோக்கத்தையும் தயவுசெய்து ஒரே அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா தான் வரும். என்ன அந்தந்த நேரத்தில் அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நோக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஆகையினாலே நம்ம 7 நோக்கத்தை பார்க்குறோம். 1, நம்முடைய தேவைகள் கவலைக்குள்ள ஆகாதபடிக்கு பூர்த்தி செய்ய முடியாத தேவனிடத்தில் விண்ணப்பம் ஏறெடுக்க முடியாத நோக்கத்திலே நாம் ஜெபம் பண்ணலாம். 1. 2வது, தேவ சித்தம் நிறைவேற்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். தேவ சித்தம் நிறைவேற்கான நோக்கத்தில் கூட நாம் ஜெபம் பண்ணலாம். 3வது, தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன செய்யலாம், அந்த நோக்கத்தோட தேவனிடத்தில் ஜெபம் பண்ணலாம். 4வது, தேவனுடைய நடத்தலுக்காக நோக்கத்துக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். 5வது, பிறரை மன்னிக்கும்படியாக மன்றாடி ஜெபமாக அந்த நோக்கத்தோடு நாம் ஜெபம் பண்ணலாம். 6வது, பிறர் நாம் ஒரு நெருக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட முடியாவும், ஒரு சிக்கலிருந்து விடுபட முடியாவும், ஒரு காரியத்தை விடுபட முடியாது ரட்சிக்கப்பட முடியாது ஜெபம் பண்ணலாம். பிறர் ரட்சிக்கப்பட முடியாமல் நம்ம ஜெபம் பண்ணலாம். அந்த நோக்கத்தோடு ஜெபம் பண்ணலாம். 7வது, தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபம் பண்ணலாம். அதை விட்டு போட்டு இப்போ நீங்கள் இது எந்த இது இருந்தாலும் இந்த 7 கீழே தான் இருக்கும். சாலமோன் ஜெபம் எது இருந்துச்சு அப்படின்னா அந்த விண்ணப்பத்தை கீழே இருக்கும். சாலமோன் பெரிய ஜெபம் இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து பாருங்கள். எல்லாரும் சோத்தத்தோட தேவனை ஒரு அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் பார்த்தோம்னா சாலமோன் ஜெபம் அது கீழே இருக்கும். அண்ணான் ஜெபம் அந்த விண்ணப்பத்துக்கு கீழே இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கீழே இருக்கும். இப்படி நிறைய இடையில உள்ள ஜெபங்களும் பார்க்குறோம்.